அனைவருக்கும் வணக்கம். சின்மய் அகாடமி ஃபார் சிவில் சர்வீஸ்ல இருந்து நான் உங்க கமலேஷ் பேசுறேன். இப்போ நடந்த டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் 2A கூட ஆன்சர் கீயை நம்ம டிஸ்கஷன் பார்க்க போறோம். இப்போ நான் எடுக்கக்கூடியது INM. ரொம்ப முக்கியமான கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டது ரொம்ப எளிய கேள்விகள். பட் டைம் கன்செப்ஷன் ரொம்ப முக்கியம். நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி நிறைய மாணவர்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க ட்ரிக்ஸ் எல்லாம். அது நிறைய மாணவர்கள் சொன்னாங்க யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், INM வீடியோக்குள்ள போவோம். முதல் கேள்வியை பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல எது கரெக்ட்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் 1 பாருங்க. 1 2 3 லைனா பார்க்கணும். அப்போ மேக்சிமம் எப்படி சார் இருந்ததுன்னா ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணி தான் போடணும். ஃபர்ஸ்ட் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் AOM கரெக்ட், எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் WC பானர்ஜி. SN பானர்ஜின்னு இருக்கு, சுரேந்திரநாத் பானர்ஜின்னு கொடுத்திருக்காங்க, அதனால அது தப்பு. அப்ப ரெண்டாவது ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கா தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீ என்ன பண்ணலாம், ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப சியும் கிடையாது டியும் கிடையாது, எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. சுரேந்திரநாத் பானர்ஜி தான் என்ன பண்ணாரு, SN பானர்ஜி என்ன பண்ணாரு, இந்தியன் நேஷனல் லிபரல் ஃபெடரலைசேஷன் அமைப்பை உருவாக்குனார். அப்போ அது கரெக்ட். அப்ப ஆன்சர் 1 மற்றும் 3. சரி, இதெல்லாம் எங்க சார் இருக்கு? ஸ்கூல் புக்லயே காணப்படுது. 12th ஹிஸ்டரி புத்தகத்திலே அழகா காணப்படும். இந்தியன் நேஷனல் லிபரல் ஃபெடரலைசேஷன் அதுல அழகா காணப்படும். ரெண்டாவது கேள்வி பாருங்க. ரெண்டாவது கேள்வி, கோபாலகிருஷ்ண கோகலே ஒரு சோசியல் ரிஃபார்மர் கரெக்ட். அவரால் உருவாக்கப்பட்டது 1905 த சர்வன்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. ரெண்டுமே கரெக்ட். இதுவும் ஸ்கூல் புக்ல பாக்ஸ் கொஸ்டின்ல காணப்படும். கோபாலகிருஷ்ண கோகலே யார் நம்மளுக்கு தெரியும், அவர் ஒரு மிதவாதி. மிதவாதிகளுக்கு எல்லாம் தலைவர் யாரு, கோபாலகிருஷ்ண கோகலே. 2 அமைப்புகள் இருந்தது, மிதவாதிகள், தீவிரவாதிகள். சூரத் பிளவில் இருவரும் தனித்தனியாக பிரிந்து தனித்தனி பாதையில் போனார்கள். அதனால் கோபாலகிருஷ்ண கோகலேவில் இருந்து நம்மளுக்கு ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. இரண்டும் இதற்கு சரியானது. ரொம்ப ஈஸி. த சர்வன்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கோபாலகிருஷ்ண கோகலேவால் உருவாக்கப்பட்டது. வருஷம் 1905. இப்ப அடுத்த கேள்வி பார்ப்போமா? அடுத்த ஒரு கேள்வி, கால வரிசை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கால வரிசையை பொறுத்த வரைக்கும் எதனா ஒண்ணு தெரிஞ்சதுன்னா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி நம்ம போடலாம். அப்ப அழகா பாருங்க. ஃபர்ஸ்ட் அவுட்பஸ்ட் நடந்தது எப்போன்னு பாத்தீங்கன்னா 1930. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931. கம்யூனல் அவார்ட் நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது 16 ஆகஸ்ட் 1932. அப்போ பூனா ஒப்பந்தம் நடந்தது 25 செப்டம்பர் 1932. அப்ப கம்யூனல் அவார்டுக்கு அப்புறம் பூனா ஒப்பந்தம், அவுட்பஸ்ட் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது காந்தி இர்வின் ஒப்பந்தம். அப்ப அழகா ஆர்டரேட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சா கூட ஆர்டரேட் பண்ணிடலாம். அவுட்பஸ்ட் 1930 ஆச்சு இல்லையா, அது தெரிஞ்சா கூட என்ன பண்ணிடலாம், ஈஸியா ஆன்சரேட் பண்ணிடலாம். அப்ப இந்த கேள்வியை பொறுத்தவரை நம்ம வரலாறு முழுமையா படிச்சுக்கணும். அதாவது கேள்விகள் எப்படி வேணாலும் காலவரிசை பண்ண சொல்லி கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சது சவுத் இந்தியன் லிபரல் எப்போ 1801. அப்ப நம்மளுக்கு அடுத்து தெரியும் நம்மளுக்கு என்னது, வேலூர் கழகம் 1806. அதுபோல் பெரும் கிளர்ச்சி 1857. சிவில் டிசோபிடியன்ட் மூவ்மெண்ட் 1930. அப்ப அழகா அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர். அப்போ கேள்வியை பொறுத்த வரைக்கும் எந்த முனையில இருந்து வேணாலும் ஆரம்பிச்சு எந்த முனைக்கு வேணாலும் முடிக்கலாம். காங்கிரஸ் உருவானது 1985, அங்க ஆரம்பிச்சு காந்தி இறக்கும் வரை நீ இருக்கக்கூடிய எல்லா காலகட்டமும் தெரிஞ்சு வச்சுக்கணும் INMல. அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் டி, அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர். சரியா? மேக்சிமம் கேள்விகள் ஈஸியாக தான் இருந்தது INM பொறுத்தவரை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல கேட்டிருக்க கேள்வி, ராயல் இந்தியன் ஏர்போர்ஸ் 1932 அது ஃபர்ஸ்ட். இந்தியன் நேஷனல் ஆர்மி உருவானது 1942. ராஜாஜி ஃபார்முலா 1944. அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் ஆர்மியில் இருக்கக்கூடியவர்கள் ட்ரையல் பண்ணது பாத்தீங்கன்னா 46. அப்ப சரியான பதில் ஆன்சர் சி. ராயல் இந்தியன் ஏர்போர்ஸ்ல நடந்த கலவரம் தான் 46. அவங்க கேட்டது கலவரம் அல்ல, உருவானது. அதனால 1932. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து வருங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப எளிய கேள்விகள் இது இருக்கிறதுல இதான் எளிய கேள்வி. எது சரியானதுன்னு கேட்கறான். அப்ப நம்ம அழகா பார்க்க போறோம். பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் படுத்திருப்போம். லார்ட் கார்ன்வாலிஸ் வங்க பிரிவினை கர்சன் பிரபு பண்ணார், அப்படியே மாத்தி கொடுத்திருக்கான். எல்லாத்துக்குமே இப்படிதான் கொடுத்திருக்கான்.
மேல இருக்கிறதுக்கு கீழே, கீழே இருக்கிறதுக்கு மேலேயும். அப்ப அப்படியே மாத்தி கொடுத்துருக்கான். அப்ப இது ரெண்டு தப்பு. ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் ஒன்னு செகண்ட் ஒன்னு தப்புன்னு தெரிஞ்சுட்டா போதும். ஒன்னு இங்க இருக்கு அடிச்சிரு, ரெண்டு இங்க இருக்கு அடிச்சிரு. அப்ப மிச்சம் 3 தான் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட தான் நீ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் தப்புன்னு தெரிஞ்சிச்சா, இங்க இருக்கு அடிச்சு விட்டுரு, ஒண்ணு. அப்ப இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று ஆன்சர், ரெண்டுத்துலயும் 3 இருக்கு. அப்ப அதை பார்க்காத, ஒன்னு செகண்ட் ஒன்னு ஃபோர்த் ஒன்னு மட்டும் பார்த்தா போதும். ரெண்டாவது வங்க பிரிவினை கர்சன் பிரபு தான் பண்ணிருப்பார், ஆனா கான்வாலிஸ்ன்னு கொடுத்துருக்கு, அதனால அதுவும் தப்பு. அழகா இந்த ஆன்சர் போட்டுடலாம். அப்ப இருக்கக்கூடியதுலயே இந்த மாதிரியான கேள்விகள் தான் இப்ப நம்மளுக்கு ரொம்ப வருது, டைம் கன்செப்ஷனுக்காக. சரிங்களா? இப்ப நம்ம குரூப் 2ஓட ஜியோகிராஃபி அண்ட் சயின்ஸ் क्वेश्चंस ரெண்டுத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, which of the following statements are true அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது magnetic materials to be electromagnet அப்படிங்கறது தான் கேள்வி. இதுல வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. narrow hysteresis loop, high permeability, high cohesivity and low retentivity. அப்ப ஒரு magnetic material வந்து எலக்ட்ரோமேக்னெட்டா ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி hysteresis loop. ஆனா ஹை கோஹசிட்டிவிட்டி மட்டும் வந்து என்னன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டுக்கான இது கிடையாது. அப்ப லோ கோஹசிட்டிவிட்டியா இருந்ததுன்னா இது சரியா இருந்திருக்கும். அப்ப இந்த ஆப்ஷனை மட்டும் எலிமினேட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டி ஆப்ஷன் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கேள்வி போலாம். சோ அடுத்ததுல which of the following is mismatch, எது வந்து இன்கரெக்டா வந்து பேரா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வந்து ஆட்டோசோமல் ட்ரைசோமி 21வது குரோமோசோம், அது ஓகே. ஹெமோபோலியாங்கிறது செக்ஸ் லிங்க்டு, அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா கிளின்ஃபில்டர் சிண்ட்ரோம், அது எக்ஸோ காம்ப்ளிமெண்ட் கிடையாது, அது XXY காம்ப்ளிமெண்ட். சோ XXY காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறப்ப இது டியூனர் சிண்ட்ரோம். டர்னர் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது ஃபீமேல் ரிலேட்டட் growth தான். சோ அப்ப ஃபோர்த் ஆப்ஷன்ங்கிறது கரெக்ட், தேர்ட் மட்டும் தான் வந்து இன்கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. சோ ஆப்ஷன் ஏ. அடுத்தது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அசர்ஷன் கொடுத்திருக்காங்கன்னா HIV இன்ஃபெக்ஷன் மோர் ஆஃபன் ஸ்ப்ரெட்ஸ் டியூ டு பிஹேவியர் பேட்டர்ன். சோ இது ஃபர்ஸ்ட் பிஹேவியர் பேட்டர்ன். அடுத்தது வந்து இன்ஃபெக்ஷன் ஆஃப் எய்ட்ஸ் இன் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் patients may occur due to poor monitoring. ரெண்டுமே வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஆனா அசர்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஹேவியர் பேட்டர்ன், ரீசன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நான் பிஹேவியர் பேட்டர்ன். அதனால வந்து இட் இஸ் நாட் வந்து ரிலேட்டட் டு அசர்ஷன். R is not correct explanation of A. மத்தபடி ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து என்னன்னா சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. அடுத்த கேள்வி பாருங்க, இவ்வளவு சிம்பிளா கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ஒரே ஒரு விஷயத்த மேட்ச் பண்ணாலே நமக்கு வந்து ஆன்சர் கிட்டத்தட்ட நம்ம இது பண்ணிக்கலாம். குளோரோஃபார்ம் அப்படிங்கிறது வந்து என்னதுங்க, CHCl3. அப்ப அது பிரகாரம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டியர் கேஸ். டியர் கேஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா CCl3NO2. அப்ப அது எங்க மேட்ச் ஆயிருக்கு பாருங்க, இங்க மேட்ச் ஆயிருக்கு. சோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம இதுல என்ன ஆன்சர் போட்டுருக்கலாம், சி ஆப்ஷனை நம்ம இதுல கிளிக் பண்ணிடலாம். சோ மீதி ரெண்டு இருக்கு, அதையும் பாத்திரலாம். பாஸ்டீன் அப்படிங்கிறது COCl2, மஸ்டர்ட் கேஸ் அப்படிங்கிறது ClC2H4 SC2H4Cl. ஓகேவா? சோ அடுத்த क्वेश्चन பார்க்கலாம்ப்பா. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, மால்வா பிளாட்டூ பத்தின சரியான கூற்று எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இது ஆல்டிடியூட் 600 மீட்டர்ங்கிறது ஓகே. ஆனா புக்ல நம்ம என்ன கொடுத்திருக்காங்க, இது டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, இட் ட்ரெயின்டு பை சம்பல், இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்ட். அதே மாதிரி மால்வா பிளாட்டூ ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ்ங்கிறதும் சரியாது. அப்ப இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது ஆப்ஷன் 2 and 3. இன்கேஸ் இது வந்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட், ரொம்ப ஈஸ்ட் கிடையாது, அது பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கூட வந்து ஓரளவுக்கு சரியானதா தான் வருது. ஆப்ஷன்ல 1 2 3 அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா ஓகே. ஆனா இங்க வந்து நியரஸ்டா க்ளோசஸ்டா போகும்போது 2 3 அப்படிங்கிறது ரொம்ப ரிலேட்டடா இருக்கு. வி கோ ஃபார் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? சி தான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். So next question பாருங்க, which of the following statements are true about Nordics அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல Nordics அப்படிங்கிறவங்க வந்து Indo-Aryans are the last immigrants to India. Okay, இந்த statement correct. அடுத்தது this group was next to come to India after Negroids அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது after கிடையாது, after இல்ல பிஃபோராவே அவங்க வந்திருப்பாங்க. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தவறான ஸ்டேட்மெண்ட். மீதி எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து between 2000 to 1500 BC அப்படிங்கிறதுமே வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் தான். சோ இது பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா 1 and 3 அப்படிங்கிறது தான் வந்து இதோட சரியான ஆன்சர். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா
Consider the statement about the soil and choose the right answer அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல என்ன சரியான கூற்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Northern plains are largely deposited by Himalayan rivers. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஆன்சர் அப்படிங்கிறது சரியான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது வந்து அயன் ஆக்சைடு. அயன் ஆக்சைடுனால என்ன வருங்க, அது ரெட் சாயிலோடது. அப்ப இது ரெட் சாயில் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் பாப்புலர்லி ஃபார் பிளாக் சாயில்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப மூணாவது என்ன கேட்டிருக்காங்க, டெக்கான் ட்ராப் இஸ் ஃபெர்டைல், அதாவது the soil derived from Deccan Trap is fertile and have high moisture holding capacity. இது எதை சொல்லுது, இது பிளாக் சாயிலை பத்தி சொல்லுது. அப்ப தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சரியானது. சோ பிளாக் சாயிலுக்கு தான் ஹை மாய்ஸ்டர் ஹோல்டிங் கெபாசிட்டி அப்படிங்கிறது இருக்கும். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 3 அப்படிங்கிறது சரி, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, சோ இந்த क्वेश्चन பாருங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, approach of geological time scale பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல இந்த கொஸ்டினை பாக்குறதுக்கு உங்களுக்கு புதுசா தெரியலாம். எல்லாருக்குமே இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இந்த பக்கம் வந்து பீரியட் கொடுத்திருக்காங்க, இந்த பக்கம் எப்போச் கொடுத்திருக்காங்க, இது என்னன்னா புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியலாம். ஆனா இந்த கொஸ்டின் அப்படிங்கிறது எங்க இருந்து எடுத்திருப்பாங்க பாத்தீங்கன்னா, உங்களோட 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி புக்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. சோ அது பிரகாரம் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னா செகண்ட். ஏன்னா இந்த பாலியோசின், ஆலிஜோசின், மியோசின் இது எல்லாமே மேமல்ஸ் குறியது. இது மூணுமே மேமல்ஸ் குறியது. இது மட்டும் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் எவல்யூஷன் சம்பந்தப்பட்டது. அப்ப இந்த மூணுத்தையுமே எலிமினேட் பண்ணிட்டோம்னா ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான ரைட் ஆன்சர். இருந்தாலும் நம்ம டிஎன்பிசியோட ஆன்சர் கீ வச்சு ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம். சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. அடுத்த क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிளேஸ் அதுக்கப்புறம் ரீஜன் இது ரெண்டுத்தையுமே மேட்ச் பண்ண சொல்லிருக்காங்க. எது கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணிருக்காங்க. இத நாலுத்தையும் விடுங்க. நாசிக் பாருங்க, மால்வா பிளாட்ல கொடுத்திருக்காங்க. அது எங்க வரும், மத்திய பிரதேஷ்ல வரும். சோ அப்ப இது ஒரே ஒரு ஆப்ஷனை மட்டுமே எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இதை தூக்கிட்டீங்கன்னா இங்க போச்சு, இங்க போச்சு, இங்கேயும் போச்சு. அப்ப ஆப்ஷன் சி. சோ இதோட முடிஞ்சு. இதோட வந்து சோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சி. ஓகே, தேங்க்யூ. வணக்கம். இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2 2A ஓட ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 105. காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 15 kg of sugar is 255. Cost price of 17 kg of tea is 1615 and cost of 22 kg of rice is 572. What is the total cost of 18 kg of sugar, 21 kg of tea, 27 kg of rice கேட்டிருக்காங்க. ஸோ 15 kg of sugar 255 னா 18 kg கண்டுபிடிக்கணுமா? இப்போ 18 divided by 15 into அதோட ப்ரைஸ் 255 plus 21 kg of tea கேட்டிருக்காங்களா? இப்போ 21 divided by 17 into 1615. Next is 27 kg of rice கேட்டிருக்காங்க. இப்போ 27 divided by 22 into 572. இதெல்லாம் சால்வ் பண்ணா 3003 வரும் rupees. Next, income of a person increased by 10% and then decreased by 10%. What is the change of income? X னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 100% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 110 divided by 100. நெக்ஸ்ட் 10% கம்மி ஆகுதுன்னா 90 divided by 100. சரிங்களா? சால்வ் பண்ணா 9900 00 கேன்சல். அப்போ 99 divided by 100 வருது. எவ்வளோ கம்மியாக இருக்கு? 1 கம்மியாக இருக்கு, -1. ஸோ ஆன்சர் ஏ, reduced by 1. Next, if a dice is 1 is opposite to 4, dice போட்டுக்குவோம். 1 is opposite to 4, 2 is opposite to 5. பேலன்ஸ் என்ன இருக்கும்? 3ம் 6ம் இருக்குமா? அப்படின்னா 3ம் 6ம் தான் டெஃபினட்டா ஆப்போசிட்டா இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 3 is adjacent to 4 and 6. இங்க 3 இருக்கலாம், இங்க 6 இருக்குன்னு வச்சுக்காங்களா? 3 is adjacent to 4 and 6. 6 ஆப்போசிட்ல இருக்குமா? 3 and 6 ஆப்போசிட்ல இது வராது. 3 is adjacent to 5 and 6. Similarly 3 and 6ம் ஆப்போசிட்ல இருக்கும். ஆனா adjacent கொடுத்திருக்காங்க. செகண்ட் வராது. தேர்ட் 2 is adjacent to 3 and 3. இங்க பாருங்க, 2 இருக்கு, 6 and 3 ஆப்போசிட்ல இருக்கு. சோ இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் டி 1 is adjacent to 4 and 6 கிடையாது. 4 வந்து ஆப்போசிட்ல இருக்கணும். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் டி வராது. Next, 118. ABC
start at the same direction to run around circular stadium. A completes the round 252 seconds, B in 308 seconds, C in 198 seconds. All starting at the same point. After what time will they meet again at the starting point? Similarly, LCM எடுத்துக்கலாம். இதுக்கு மூணு LCM எடுத்தா ஆன்சர் வந்துரும். 252, 308, 198. 1, 2, 6, 15, 4, 9, 9. Next 2 ஆல 6, 3, 7, 7, 9, 9. 11 ஆல 63, 7, 9. 3 ஆல 21, 7, 3. 3 ஆல 7, 7, 1. டோட்டலாக எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்க. 4 into 11 into 9 into 7 மல்டிப்ளை பண்ணா 44 into 63. 2772 வருது. சரிங்களா? டோட்டல் 2772 செகண்ட்ஸ். ஆனா மினிட்ஸ் கேட்டிருக்காங்களா? டிவைடட் பை 60. 60 போட்டீங்கன்னா 4 46 minutes. Balance remainder 12 வரும். 12 seconds remainder. Option C தான் answer. Next 124th questions. P is elder than Q. Q விட P பெருசா இருக்கான். First condition. R is elder than Q. R விட Q விட R பெருசா இருக்கான். Next, but younger than Q. R வந்து Q விட younger-ஆ இருக்கான். So second condition முடிஞ்சு. Third, S is elder than P. P விட S பெருசா இருக்கான். First. Next, but S is younger than T. S விட T பெருசா இருக்கான். ஓகேங்களா? மொத்தம் 5 persons இருக்காங்க. PQ, RST. இந்த கண்டிஷன் மூணு சாட்டிஸ்ஃபை பண்ணா இங்க ரெண்டு Q காமனா P காமனா இருக்கு. Q, R, P, S, T. 5 பேர் இருக்காங்களா? So இது lowest. இது highest. ஆன்சர் क्वेश्चन என்ன கேக்குறா? What is the youngest கேக்குறான். Youngest means C. Next, seats of mathematics, physics and biology in a school are in ratio of 5, 7, 8. There is a proposal to increase the seats in by 40%, 50 and 75% respectively. What will be the ratio of increased seat? Question என்ன கேக்குறானா? Increased seat. Increase ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு இருக்குன்னு கேக்குறான். So first 140 increase ஆகுது. அப்படினா 140 divided by 100. Next 50% increase ஆகுது. 150 divided by 100. Next 75% increase ஆகுது. 175 divided by 100. சால்வ் பண்ணா 2:3:4 வரும். Next ratio and proportional questions. ABC A4 B5 first எழுதியாச்சு. B15 C16 B க்கு கீழ 15 C க்கு கீழ 16 எழுதியாச்சு. ரேஷியோ எடுத்தோம்னா 12 15 16 வரும். சரிங்களா? அப்ப அந்த கண்டிஷன் C² - A² divided by C² plus A² தான் क्वेश्चनல கேக்குறாங்க. C² 16² 256 A² 144 C² 256 plus 144. Answer 7:25. Next the number is ஒரு 7 ஒரு பெரிய லாங் டிஜிட் நம்பர் கொடுத்திருக்காங்க. Which is neither divisible by 3 or nor 11 தான் ஆன்சர். சரிங்களா? மத்த கண்டிஷன் எல்லாம் செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 3 ஆல டிவிஷன் ஆகணும் என்ன பண்ணனும்? divisibility of 3 அப்படினா எல்லா நம்பரும் இத ஆட் பண்ற எல்லா நம்பரும் 3 ஆல டிவிசிபிள் ஆகணும். சரிங்களா? இதெல்லாம் ஆட் பண்ணா என்ன வருது? 5 L ஒரு செட்டுக்கு 5 னா 7 into 5 35 வரும். 35 divided by 3 கிடையாது. நெக்ஸ்ட் divisible by 11 செக் பண்ணுவோம். 11 ஓட divisibility என்ன? ஆட் டிஜிட்டும் ஈவன் டிஜிட்டும் டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா ஒன்னு 0வா இருக்கணும் அல்லது 11ஆ இருக்கணும். சரிங்களா? இப்போ ஆட் டிவிஷன் எல்லாம் ஆட் பண்ணா 19 வரும். ஈவன் டிஜிட் எல்லாம் ஆட் பண்ணா 16 வரும்.
டிஃபரன்ஸ் எடுத்தா 3 வருது. நம்மளுக்கு 0 1 11 வந்தாதான் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். செகண்டும் தப்பு. நெக்ஸ்ட் neither divisible by 3 nor divisible by 11. ரெண்டு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு நம்பரையும் நம்ம செக் பண்ணியாச்சு. ஆன்சர் A. The diameter of a sphere is 18. அப்பனா R is equal to 4. It is melted to drawn into a wire of the diameter of 3. The capital R small r வச்சுக்கிறோம். Small r 3/2. Length of the wire. அப்பனா வால்யூம் இங்க கான்ஸ்டன்டா இருக்கு. சரிங்களா? அப்போ ஸ்பியரோட வால்யூம் 4/3 pi r cube. சிலிண்டரோட வால்யூம் ஒயர் தான் சிலிண்டரா மாற போகுது. சரிங்களா? சிலிண்டர் equal to pi r squared divided by h. r சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். கேபிட்டல் r ஸ்மால் r 4/3 pi 4 cube equal to pi 3/2 3/2 and h. இதுல h மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். h பாத்தீங்கன்னா 37.9 வரும். சரிங்களா? ஆப்ஷன் B. நெக்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு சம் வருது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் sum of money becomes 13,380 after 3 years and 20,070 after 6 years on compound interest. Find the sum. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பிகினிங் எக்ஸ்ல வச்சுக்கலாம். 3 இயர்ஸ்ல 13380 ஆகுது. 6 இயர்ஸ்ல 20070 ஆகுது. அப்பனா இதுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 20. இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணா 3/2 வருது. 3/2 டைம்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த எக்ஸ்ங்கிற நம்பரும் 3/2 டைம்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இல்லைங்களா? அப்போ 3/2 எக்ஸ் தான் 133080. எக்ஸ் சால்வ் பண்ணீங்கன்னா 8920 வரும். ஓகேங்களா? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒரு ரீசனிங் கொஸ்டின்ஸ். லெஃப்ட் ஏரோ அடிஷன், ரைட் ஏரோ அடிஷன், லெஃப்ட் ஏரோ சப்ட்ராக்ஷன், அப் ஏரோ டிவிஷன், டவுன் ஏரோ மல்டிப்ளிகேஷன், லேட்டரல் ஏரோ ஈக்குவல் டு. சரிங்களா? கண்டிஷன் டி மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. 2 டவுன் ஏரோ 2 into 5, லெஃப்ட் ஏரோக்கு -6, ரைட் ஏரோக்கு +2, லேட்டரல் ஏரோக்கு 6. சரிங்களா? அப்போ 10 -6 + 2 12 - 6 6 வருது. ஓகேங்களா? கண்டிஷன் டி தான் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் எழுதிக்கோ. சரிங்களா? A1 B2 C3 அப்படி Z2 வரைக்கும் Z னா 26. கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? A பவர் B, A ஓடது 1 B ஓடது 2. நெக்ஸ்ட் B பவர் C பிளஸ் B2 C3 பிளஸ் C பவர் A 3 பவர் 1. இதெல்லாத்தையும் சால்வ் பண்ணா 12 வரும். ஸோ அப்போ which is not equal to ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் சேமா இருக்கும், ஒரு ஆப்ஷன் வந்து டிஃபரா இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் f into x. f ஓடது 16, x 24. ரூட் ஆஃப் 6 into 24 12 வருது. கண்டிஷன் A சாட்டிஸ்ஃபைட். கண்டிஷன் B s minus g, s 19, s 7. இப்போ B ஓடது 12 வருது, சாட்டிஸ்ஃபைட். C B into E, B ஓடது 2, E ஓடது 5, 10 வருது. C மட்டும் தான் ராங்கா இருக்கு. L வந்து as usual 12. கண்டிஷன் C மட்டும் தான் ராங். நெக்ஸ்ட் 3 men or 4 women or 12 boys can complete it in one day. In how many days a man, a woman and 5 boys together can complete that work? Total என்ன 3 4 12. இதுக்கு LCM எடுத்தா 12 வரும். இதுதான் டோட்டல் ஒர்க் வச்சுக்கலாம். இதுல இருந்து ரேஷியோ எடுப்போம். மென் உமன் பாய்ஸ் இருக்கா, ரேஷியோ எடுப்போம். மென்னுக்கு 4 வருது, உமனுக்கு 3 வருது. 4 into 3 போட்டாச்சு. அதே உமனுக்கு 12, பாய்ஸுக்கு 4 வரும். 12 into 4 போட்டாச்சு. ரேஷியோ எடுத்தோம்னா 4 3 1 வரும். சரிங்களா? மென்னுக்கு 4, உமனுக்கு 3, பாய்க்கு 2 வரும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? a man, a woman and 5 boys. a man can complete the work. அப்போ man, ஒரு man 4 into 1 plus 1 woman 1 into 3 plus 5 boys. பாய்ஸ் ஓடது 1 ரேஷியோ plus 5 into 1 equal to 12 total work. சரிங்களா? அப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணா 12x into 12 x into 1 day. Next, danger is coded as 10, 7, 20, 13, 11, 24. plus 6 ஆட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ஆல்பபெட்டுக்கும் plus 6 ஆட் பண்ணிருக்காங்க. D ஓடது 4, 4 plus 6 10. A ஓடது 1, 1 plus 6 7.
என்னோடது 14, 14 plus 6 20. இந்த மாதிரி plus 6 ஆட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா நமக்கு மிஷினுக்கு ஆட் பண்ணணும். மிஷினுக்கு M 13, 13 plus 6 19. லாஸ்ட்ல செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 2 19 இருக்குல்ல, ஏவும் பியும் வராது. லாஸ்ட்ல செக் பண்ணுவோம். ஈயோடது 5, 5 plus 6 11 வரும். ஆப்ஷன் டி. A man spends 500 in buying 12 tables and chairs. நம்ம ஜெனரலா பார்த்தா இந்த கொஸ்டினுக்கு 12 tables plus chair தான் எடுப்போம். இங்க கம்மா கொடுத்துருக்கணும், கொஸ்டின் கொடுக்கல. சரிங்களா, நம்ம இங்க கம்மா எடுத்துக்குவோம், அப்பதான் கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும். Table and chairs. A man spent 500 in buying table and chairs. மொத்தம் எவ்வளவு table and chairs இருக்கு? T plus E equal to 12. The cost of table rupees 50. அப்ப 50 table plus 1 chair 40 chair equal to 500. சரிங்களா, what is the ratio of the number? இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணா நம்மளுக்கு டீயும் சியும் கிடைச்சிருமா? இப்ப சி பாத்தீங்கன்னா 10 வருது, டி பாத்தீங்கன்னா 2 வருது. ரேஷியோ ஆஃப் சேர் அண்ட் டேபிள், சேருக்கு 10, டேபிளுக்கு 2, 5:1. ஓகே, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் ஏ பிளஸ் பி. ஏ பிளஸ் 2 ஈக்குவல் டு 1300. ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் ஏ பிளஸ் 1. சரி, ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் இருக்கு, ஏங்கிற ஒரு நம்பர், ஏ பிளஸ் 2ங்கிற ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கான எல்சிஎம் பாத்தீங்கன்னா 1300 சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 1300ஓட எல்சிஎம் எடுப்போம். எடுத்தா 55223 வருது. சரிங்களா, இப்போ இந்த கண்டிஷன் ஏ பிளஸ் பி. ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்குவோம், அந்த ரெண்டு நம்பரோட பிளஸ் 2 தான் 1300 சொல்லியிருக்காங்க. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை தான் பார்ப்போம். 5 × 5 25, 452. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 1300க்கும் எந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன் அப்படின்னா எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி ரெண்டு நம்பர் கொண்டு வந்தாலும் அதோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா +2 விட அதிகமாக இருக்கு. சரிங்களா, அதனால நம்ம அடுத்த நம்பர் எடுத்துப்போம். இதோட ரெண்டு நம்பரோட ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கு. ஹெச்சிஎஃப் வந்து 1 தான், ஏன்னா காமனோட வேல்யூ இங்கே 1ஆல மட்டும் தான் டிவைட் ஆகும். அப்போ அடுத்த நம்பர் எடுத்துக்குவோம், ஹெச்சிஎஃப் ஏ பிளஸ் 2. அடுத்த நம்பருக்கு 2600. இதோட ஹெச்சிஎஃப்பும் 1 தான், அதனால தான் நம்ம செகண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 எடுத்திருக்கோம். இப்போ இந்த கண்டிஷன் பார்ப்போம். 2601. இதுக்கு பார்த்தீங்கன்னா 50யும் 52 தான் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரிங்களா, அப்படின்னா ஏ வந்து 50, ஏ பிளஸ் 2 வந்து 52. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஏ பிளஸ் 1 கேட்டிருக்காங்க. ஏவோட 50, ஏ பிளஸ் 1 51. சால்வ் பண்ணா 2550. சரிங்களா, ஆப்ஷன் சி. பசில் சம் ஒன்று கொடுத்துருக்காங்க 167. 9 கலர் இருக்கு, 9 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஒன்லி 5 boxes placed between red and white. சரிங்களா, ரெட்டுக்கு ஒயிட்டுக்கும் 5 boxes இருக்கு. 1 2 3 4 5 6 7. ரெட்டு ஒயிட். இன்னொரு கண்டிஷன் வருங்களா, மேல ரெட் இருக்கலாம், கீழே மேல ஒயிட் இருக்கலாம், கீழே ரெட் இருக்கலாம். ஒயிட் 3 4 5 6 ரெட். நெக்ஸ்ட் y is placed immediately above white. ஒயிட்டுக்கு மேல y இருக்கணும், எல்லோ இருக்கணும். ஒயிட்டுக்கு மேல எல்லோ. நெக்ஸ்ட் கண்டிஷன் ஒன்லி 3 boxes are placed between yellow and green. எல்லோக்கும் கிரீனுக்கு நடுவுல 3 boxes இருக்கணும். எல்லோ 1 2 3. அப்ப இங்க கிரீன் வரும். இங்க எல்லோக்கும் கிரீனுக்கு நடுவுல 3 boxes இருக்கணும். இப்போ இங்க கீழே போடலாமா? கீழே ஒரு டைம் போடலாம், மேல வந்து எல்லோ போடலாம். இப்போ கீழே போட்டீங்கன்னா பாக்ஸ் 9 கலர்ஸ் தாண்டி போயிடும். சரிங்களா, பாருங்களேன். 1 2 3 3 6 9 10 வந்துருச்சு. சரிங்களா, 3 பாக்ஸ் இருந்தால் தான் கிரீன் போடணும். 10 வந்துச்சு அப்படின்னா கீழே போட முடியாது, கண்டிப்பா மேல மட்டும் தான் போடணும். 1 2 3 இங்கே கிரீன் போடணும். நெக்ஸ்ட் as many boxes placed between red and green, as between the black and yellow. ரெட்டுக்கும் கிரீனுக்கும் எவ்வளவு பாக்ஸ் இருக்கோ அதே மாதிரி அதே தான் பிளாக்குக்கும் எல்லோவுக்கும் இருக்கும். இப்போ வந்து ரெட்டுக்கும் கிரீனுக்கும் 0 பாக்ஸஸ், எந்த பாக்ஸுக்குமே இல்லை இடையில. அதே மாதிரி எல்லோவுக்கும் பிளாக்குக்கும் எந்த பாக்ஸுக்கும் இருக்கக்கூடாது. இங்க எல்லோ இருக்குன்னா பிளாக் வரணும்னா பக்கத்துல இங்கதான் போடணும் மேல.
இந்த கண்டிஷன் ரெட்டுக்கும் எல்லோக்கும் ரெட்டுக்கும் கிரீனுக்கும் 2 பாக்ஸஸ் இருக்கு, பிளாக்குக்கும் எல்லோவுக்கும் 2 பாக்ஸஸ் வேணும். எல்லோ இருக்குன்னா பிளாக் கீழே தான் போடணும், மேலே போட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் தாண்டி போயிடும். நெக்ஸ்ட் ப்ளூ இஸ் பிளேஸ்டு பிலோ பிளாக் பட் நாட் பாட்டம். பிளாக்குக்கு கீழே ப்ளூ இருக்கும் சரிங்களா. இப்போ பிளாக் இங்க இருக்கு, இங்க இருக்கு, இதுக்கு கீழே ப்ளூ வரணும். இங்க பிளாக் இருக்கு, பிளாக்குக்கு கீழே ப்ளூ வரணும். சரி, பாட்டம்னா இங்க வரலாம், இங்க வரலாம். 3 6 9 9 பாக்ஸஸ் இருக்குங்களா, இது கீழே வரக்கூடாது. இங்க 3 6 7 8 இங்க 9 பாக்ஸஸ்னா கீழே ஒன்று போடலாம். இங்க கீழே தான் ப்ளூ வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பாட்டம்ல. மோர் தென் 4 பாக்ஸஸ் பிட்வீன் எல்லோ அண்ட் ப்ளூ. ப்ளூக்கும் எல்லோக்கும் நடுவில் 4 பாக்ஸஸ் இருக்கணும், ஆனா இங்க இடையில 2 பாக்ஸஸ் இருக்கு. இந்த கண்டிஷன் வரவே வராது. நெக்ஸ்ட் எல்லோக்கும் ப்ளூக்கும் நடுவில் 4 பாக்ஸஸ் இருக்கணும். எல்லோ இங்க இருக்கு, ப்ளூக்கு 4 பாக்ஸ் இருக்கணும், மினிமம் 4 பாக்ஸ் இருக்கணும். 1 2 3 4 சரிங்களா. அப்ப 2 இடத்துல வரலாம் ப்ளூ. அண்ட் ப்ளூ பாக்ஸஸ் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் ப்ளூ அண்ட் ஆரஞ்சு. ஆரஞ்சுக்கும் ப்ளூக்கும் நடுவில் 1 பாக்ஸஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ லாஸ்ட் இங்க ஆரஞ்சு போட்டா இங்க ப்ளூ போட்டுக்கலாம், நடுவில் 1 பாக்ஸஸ் வந்து ரெட்டா இருக்கும். அப்போ மேல கண்டிஷன் வராது, மேல எம்டியா இருக்கும். நெக்ஸ்ட் பிங்க் இஸ் அபோவ் வயலட். வயலட்டுக்கு மேல பிங்க் இருக்கு, வயலட் இங்க, பிங்க் இங்க. क्वेश्चन என்ன கேட்டிருக்கான், which boxes is placed immediately above and immediately below black. blackக்கு மேல blackக்கு கீழ pink and green இருக்கு பாத்தீங்களா. ஆப்ஷன் A pink and green. next A borrows 16,000 at 12% per annum simple interest. B borrows 12% and 12,000 and 18% per annum simple interest. How many years will their amounts debt equal? இங்க amount தான் ஈக்குவல் சொல்லியிருக்கான் சரிங்களா. அப்ப A1 amount 1னா amount 2 ஈக்குவலா இருக்கும். ஃபார்முலா amount equal to P plus PNR divided by 100. அதாவது amount equal to principal plus simple interest தான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன் சரிங்களா. இப்போ P வந்து பார்த்தீங்கன்னா 1600 காமனா வெளியே எடுத்துலாமா. P 1600 1 plus R வந்து 12, N வந்து N தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அப்படியே வச்சுக்கலாம். divided by 100 equal to 12,000. அந்த சைடு பிரின்சிபல் வெளியே எடுத்துட்டோம் 12,000 1 plus R18 divided by 100 சரிங்களா. அடிச்சோம்னா இங்க 4 3 வரும், உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் இந்த மாதிரி வரும். N equal to 16 bar 2 bar 3 வரும். நெக்ஸ்ட் கண்டிஷன் ரவி ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்குங்களா. ரவி இஸ் 9th in the class of 45 students. 45 ஸ்டூடெண்ட்ல ரவி 9th ரேங்க். அப்படின்னா பாட்டம்ல இருந்து எடுக்கணுமா டாப்ல இருந்து எடுக்கணுமா? கண்டிப்பா டாப்ல இருந்து எடுக்கணும். டாப்ல இருந்து ரவி 9th ரேங்க் சரிங்களா. ஏன்னா 1ல இருந்து நான் ரேங்க் கவுண்ட் பண்ணுவாங்க, டாப்ல இருந்து 9th ரேங்க். there is 18 students between Raj rank wise. there is 18 students below Raj கீழ 19 students இருக்கான், 18 students இருக்கான் சரிங்களா. அப்பனா ராஜ் வந்து கீழ இருந்து 19th ரேங்க் வருவான், கீழ இருந்து 19th person போடாச்சு. क्वेश्चन என்ன கேக்குறான், how many students are there between Ravi and Raj rank wise. ராஜுக்கும் ரவிக்கும் நடுவுல எவ்வளவு பர்சன்ட் இருக்குன்னு கேக்குறாங்க. சோ மொத்தம் 45 எடுத்துட்டோம்னா ரவிக்கு ராஜுக்கு முன்னாடி எவ்வளவு இருக்காங்க, ரவிக்கு பின்னாடி எவ்வளவு இருக்கான்னு கால்குலேட் பண்ணாலே முடிஞ்சிடும். டோட்டல் 45. ராஜோடது இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19 இருக்காங்க, ரவி வரைக்கும் பார்த்தா 9 இருக்காங்க. இது ரெண்டு மைண்ட் செப்பரேட் பண்ணா இந்த எக்ஸ் கிடைச்சிருமா. அதுதான் எக்ஸ் ஈக்குவல் டு டோட்டல்ல இருந்து 45ல இருந்து 19 மைனஸ் 9 கழிச்சோம்னா ஆன்சர் 17 வரும். 17. Next, ABC can separately do a work in 12, 15 and 20 days respectively. இப்போ LCM என்ன ஒரு காமனா அதை ஒர்க்னு எடுத்துக்கலாமா. இது காமன் 12, 15, 20க்கு பார்த்தா LCM 60 வரும். காமன் 60 தான் ஒர்க்னு எடுத்துக்கலாம். ஸோ கொஸ்டின்ல தி ஸ்டார்டட் அட் ஒர்க் டுகெதர்
பட் சி லெஃப்ட் ஆஃப்டர் 2 days. ஸ்டார்டிங்ல ஒட்டா ஒர்க் பண்றாங்க, சி வந்து 2 நாளுக்கு அப்புறம் லெஃப்ட் ஆயிடுறான். அதான் கண்டிஷன். ஸ்டார்டிங்ல ஒட்டா ஒர்க் பண்றாங்கன்னா இதுக்கு ரேஷியோ எடுத்துக்கும். சரிங்களா? எஃபிஷியன்சி 12 15 20 அடிச்சு கொடுத்தா 5 4 3 வரும். இப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 12 வருது. எல்லாரும் சேர்ந்து 12x ஒர்க் பண்றாங்க. 12 into 2 2 நாளைக்கு ஒர்க் பண்றாங்க. 2 நாளைக்கு அப்புறம் சி போயிடறான், லெஃப்ட் ஆயிடுறான். அப்போ பேலன்ஸ் ஏ பிளஸ் பி தான், ஏபி தான் வேலை செய்வாங்க. சரிங்களா? 12 into 2 ஏபியோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 9, எக்ஸ் டேஸ் வேலை செய்யறாங்க, ஈக்குவல் டு 60. அப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா x is equal to 4 வரும். நம்ம ரிமைனிங் தான் கேட்டிருக்காங்க, நம்ம +2 ஆட் பண்ண வேண்டியது இல்லை. ரிமைனிங் கேட்டிருக்காங்க. ரிமைனிங் 4 days ஒர்க் பண்றான். சரிங்களா? ஸ்டார்டிங்ல 2 days சேர்த்துக்க வேண்டாம். நெக்ஸ்ட் ஒரு மென்சுரேஷன் சம். A square path is surrounded by a path uniform with 2 meter all around it. Their area of the path is 288 square meter. Find the perimeter. இதுதான் ரெக்டாங்குலர் பார்க். இந்த சின்ன பாக்ஸ் தான் பார்க்னு எடுத்துக்கலாம். அதை சுத்தியும் ஒரு பாத் இருக்கு, பாத்வே இருக்கு. அப்படின்னா எல்லா சைடும் 2 meters. சரிங்களா? அப்பனா ஏ பிளஸ் மொத்தம் பாத்தோட லென்த் பார்த்தீங்கன்னா A+4, பார்க்கோட லென்த் பார்த்தீங்கன்னா A வரும். சரிங்களா? ரெண்டோட டிஃபரன்ஸ், ஏரியாவோட டிஃபரன்ஸ் தான் 288 கொடுத்துருக்கோம். அப்படின்னா A+4 ஹோல் ஸ்கொயர் A ஸ்கொயர் ஈக்குவல் டு 288 வரும். இதை சால்வ் பண்ணோம்னா A கிடைச்சிருமா? A plus B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு, அதை போட்டு சால்வ் பண்ணா A34 வந்துடும். இந்த அப்படின்னா பெரிமீட்டர் ஆஃப் த பார்க் கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த A தான் பெரிமீட்டர், இந்த A தான் லென்த், இதோட பெரிமீட்டர் கேட்கறாங்க. அப்படின்னா 4A 34 into 4 136 வரும். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் நம்பர் சீரிஸ் 64 32 48 120 420. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ஆட் ஆன மாதிரி இல்லை, எல்லாமே மல்டிபிளிகேஷன் தான் இருக்கு. பாருங்க, ஒரு நம்பரும் இன்னொரு நம்பருக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு, அதனால மல்டிப்ளை தான் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் கம்மியாக இருக்கு, ஸோ மோஸ்ட்லி 64 divided by 2 போட்டுருக்காங்க. 64 divided by 2 போட்டால் 32 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 1/2 போட்டிருக்கான்னு வச்சுக்கலாமா? 32க்கும் 48க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 8×32 8×48 2/3 3/2. நெக்ஸ்ட் 3/2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அப்ப சீரிஸ் ஆயிருக்கு பாருங்க, 1/2 3/2. நெக்ஸ்ட் 5/2 தான் கண்டிப்பா போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் 7/2, அப்புறம் 9/2. 420 9/2 போட்டா 210 9 1890. 9/2 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், based on the digit alphabet symbol series given below, the answer are following. How many numbers are there in the series which are preceded by the vowels and succeeded by the consonant? First என்ன கேட்டிருக்க? numbers. How many numbers? 5ன்னு எடுத்துக்கோம் ஒரு சிம்பிளா. which preceded by the vowel. இந்த நம்பருக்கு முன்னாடி vowel இருக்கணும், நம்பருக்கு அப்புறம் succeeded by நம்பருக்கு அப்புறம் கான்சனன்ட் இருக்கணும். சரிங்களா? அப்ப நம்பர் பார்ப்போம். நம்பரை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுவோம். இந்த நம்பர் 1க்கு முன்னாடி வவல்ஸ் இருக்கணும், இல்ல 8க்கு முன்னாடி வவல்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் வந்து 6 இருக்கு, 6க்கு முன்னாடி வவல்ஸ் இருக்கணும், I இருக்கு, 6 நம்பருக்கு அப்புறம் கான்சனன்ட் இருக்கணும். அப்ப I6K ஒரு நம்பர் ஆச்சு. நெக்ஸ்ட் நம்பர் இல்ல. அப்ப கண்டிஷன் ஒரே ஒரு கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. HCF LCM சம் எடுத்து 2 numbers are the ratio of 15 11. அப்பனா ரெண்டு நம்பர் இருக்கு, 15x 11x நம்பர் இருக்கு. அதுக்கு HCF தான் 13 எடுத்துருவாங்க. இதுக்கு HCF எடுத்தா HCF 1 வருமா? 1 = 13, x தான் 13 வச்சுக்கலாம். சரிங்களா? அப்பனா x 13 னா 15x எவ்வளோ 11x எவ்வளோன்னு கேட்டுருக்காங்க. அதுதான் 195 and 143. நெக்ஸ்ட், least number of square tiles required to
Same the ceiling of the room 15 meter and 17 centimeter long and 9 meter 2 centimeter broad is. இப்போ மீட்டர்ல இருக்கு சென்டிமீட்டர் இருக்கு எல்லாம் ஒரே நேரா கமெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் அந்த ரேஷியோல போட்டோம்னா 1507 1517 and 902 இந்த ரெண்டு நம்பர் கிடைச்சிரும். எக்ஸும் ஒய்ங்கிற நம்பர் கிடைச்சிருங்களா. இதுக்கு பாத்தீங்கன்னா லீஸ்ட் நம்பர் ஆஃப் டைல்ஸ் எவ்வளவு வேணும்னு கேட்டுருங்க. அப்புறம் ஃபார்முலா நம்பர் ஆஃப் டைல்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஏரியா டிவைட் பை டைல்ஸ் ஏரியா. டைல்ஸ் ஏரியா எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ஹெச்சிஎஃப் தான், ரெண்டுக்கு காமனா ஹெச்சிஎஃப் தான் எடுக்கணும் சரிங்களா. இதுக்கு ஹெச்சிஎஃப் எடுத்தீங்கன்னா 41 வரும். 41 தான் ஹெச்சிஎஃப். அப்போ டோட்டல் ஏரியா என்ன? இந்த ரெண்டு நம்பர் தானே 15 into 17 902 தான் டோட்டல் ஏரியா டிவைட் பை டைல்ஸோட ஏரியா. ஸ்கொயர் டைல்ஸா ஒரு சைடு ஹெச்சிஎஃப் 41 கண்டுபிடிச்சா நெக்ஸ்ட் சைடு 41 தான். 41 into 41 அடிச்சோம்னா 814 வரும். ஓகே, அவ்வளவுதான் இதோட ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. இப்ப குரூப் 2 எக்ஸாமோட யூனிட் 5 ஆன்சர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ல ஃபர்ஸ்ட் ஒன் மதி பசார், அடுத்தது பசுமை வீடுகள் திட்டம், அடுத்தது நான் முதல்வன், அதுக்கப்புறம் அஜ்விகா. இது நாலும் கேட்டிருக்காங்க. மதி பசார் அப்படிங்கிறது வந்து சுய உதவிக்குழு, அதை வச்சு மேட்ச் பண்ணாலே கிட்டத்தட்ட வந்து பியும் டியும் வரும். ஸோ அதே மாதிரி பசுமை வீடுகள் திட்டம் வந்து சுத்தமான எரிசக்தி, நான் முதல்வன் அப்படிங்கிறது திறன் மேம்பாடு. இது பிரகாரம் பாத்தீங்கன்னா பி அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ இதுல அழகா அவங்களே கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின் வந்து மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரவுத்வாரி திட்ட அறிக்கை யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு. அதுல வந்து ஃபுல்லா ஃபுல்லாவே 2ன்னு கொடுத்தாங்க. அடுத்தது பஞ்சமர் பள்ளிகள், ஆதி திராவிடர் பள்ளிகள் அதெல்லாம் வந்து அழைப்பது அப்படின்னா டக்குனு நமக்கு என்ன தோணும் அப்படின்னா 4. அப்ப அயோத்திதாசர் மற்றும் சிங்காரவேலர். அதன் பிரகாரம் வந்து ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது வந்து சரியான ஏ இல்லைன்னா டி, இது ரெண்டுத்துக்குள்ள நமக்கு கன்ஃபியூஷன் வரும். ஆனா இந்த தியரி ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்து ஜான் ரால்ஸ் எழுதினது. அதனால ஆப்ஷன் டிங்கிறது தான் வந்து இங்க ரொம்ப சரியான பதிலா இருக்கு. அடுத்த கொஸ்டின் போலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, இது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் தான். பார்த்தோன்னே ஆன்சர் போட்டுடலாம். ஒன்னும் இல்ல, எம்ஆர்பிபி ஆக்ட், இந்த மோனோபோலிஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிஸ் ஆக்ட் வந்து 1969. இது லாஸ்ட் குரூப் 1 கொஸ்டின்லயுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆன ஒரு கொஸ்டின் தான். சோ பார்க்கும்போது 1 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஏல மட்டும் தான் இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது ஏல வந்து 3421 அப்படிங்கிறது தான் ப்ராப்பரான. சோ மீதி இதுவும் பாத்துடலாம். தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. அதே மாதிரி நுகர்வோர் இயக்கம் அப்படிங்கிறது வந்து 1974. சோ அப்ப பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 3421 அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். இது ஒரு நல்ல கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்கன்னா தேசிய திறன் மேம்பாட்டு கழகத்தின் குறிக்கோள் அல்லது குறிக்கோள்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு டு எம்பவர் உமன், இந்த இது வந்து வெறும்னே உமனுக்கு மட்டுமானதா அப்படிங்கிறதுனால இது ஒரு குறுகிய நோக்கமா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஏவும் சியும் வந்து எலிமினேட் ஏ, அதுக்கப்புறம் சி, அதுக்கப்புறம் டி, இது மூணுமே எலிமினேட் ஆகும். மீதி இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் பி மட்டும்தான். பியை நீங்க கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதுல பாருங்க, இன்கரெக்ட்லி பேர்டு கொஸ்டின் என்ன, தவறாக இணைக்கப்பட்டுள்ள கேள்வி என்ன, தவறாக இணைக்கப்பட்டுள்ளது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூர்ங்கிறது மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். மதுரைங்கிறது கல்ச்சுரல் கேபிட்டல். அடுத்தது நாமக்கல்ங்கிறது தான் எக் சிட்டி, தஞ்சாவூருங்கிறது தான் ரைஸ் பவுல். அது ரெண்டுத்தையுமே இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க. சோ இன்கரெக்ட் பேர் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் டி 3 and 4. அடுத்த கேள்வி. இந்த கேள்வியில என்ன கேட்டிருக்காங்கன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் ரூரல் ஏரியாஸ் ஆஃப் தமிழ்நாடு ஹஸ் இம்ப்ரூவ்ட், அதாவது கிராமப்புறங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளது. அது வந்து ட்ரூ தான். அடுத்தது வந்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கிராம வாழ்விட மேம்பாட்டு திட்டம், தாய் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த திட்டத்தை வந்து 2011 அறிமுகப்படுத்திருப்பாங்க. ரெண்டுமே கரெக்ட். போத் அண்ட் ஆர்ங்கிறது கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான். சோ ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி போலாம். அடுத்த கேள்வி வந்து நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 1963 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது ஒரு சட்டப்பூர்வ கழகம் தான். ஆக முதல் ஆப்ஷன் அப்படிங்கிறது சரியான விடை. இந்த முதல் ஆப்ஷன் சரியான விடைங்கிறதுனால பிசி அப்படிங்கிற ரெண்டு இது வந்துரும். அடுத்தது இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர்னு சொல்லியிருக்காங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன் கீழே வரும். அப்ப 4 எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அடுத்தது வந்து இது ஒரு பப்ளிக் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்னா ஆமா கண்டிப்பாக இது ஒரு பொது நிதி நிறுவனம் தான். அப்ப ஆப்ஷன் பி 1 and 3 கரெக்ட்.
அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இடப்பெயர்வு என்பது பிராந்தியங்கள் மற்றும் பிரதேசங்களுக்கு இடையே மக்கள் இடப்பெயர்தல் அப்படிங்கிறது மிக சரியான ஒரு கூற்று. இதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இடப்பெயர்வு வெளிப்புறமாகவோ அல்லது சர்வதேசமாகவோ, ஆக்சுவலா இதுல இன்டர்னல் மைக்ரேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னும் சரியாக இருந்திருக்கும். ஆனா இது ஆன்சர் கீ வந்தோடனே பார்க்கலாம். பட் இதுக்கு வந்து ரீசன் வந்து ட்ரூ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கே நம்ம போகலாம். சோ ஆப்ஷன் சி இஸ் ரைட். சோ அடுத்த கொஸ்டின் போலப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, நேஷனல் ஈனாம் அதாவது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டோட நோக்கங்கள் கேட்டிருக்காங்க. என்ன நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து விவசாய பொருள்களுக்கு ஒரு ஒருங்கிணைந்த தேசிய மெய்நிகர் சந்தை. கண்டிப்பா அப்ப ஆப்ஷன் ஒன்னுங்கிறது கரெக்ட். அடுத்தது சிறந்த விலை பெறுவதற்கான விவசாயிகளுக்கு உதவுதல், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். விவசாயிகளுக்கு சந்தைப்படுத்துதல் வழிகளை வழங்குதல். சோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே ரொம்ப சரியாக இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி தான். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? இது பாருங்க, மேஜர் ரெனவபிள் சோர்ஸ் எனர்ஜி ரிசோர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல பார்த்தோட நிலக்கரி, எண்ணெய் மற்றும் எரிவாயு இந்த 2 ஆப்ஷன் பிஎன்சியை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடாது காற்றாலை அணுசக்தி. தமிழ்நாடு காற்றாலை சக்தியில வந்து 3வது இடத்துல இருக்கு, சூரிய சக்தியில வந்து 4வது இடத்துல இருக்கு. அப்படி பார்க்கும்போது மேஜர் ரெனவபிள் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் ஏ விண்மில். சோ அடுத்த கொஸ்டின் போலாம். இதுல NHS அப்படிங்கிறது நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப சரியாதான் பொருந்திருக்கு. அடுத்தது வந்து என்னன்னா CBHA அப்படிங்கிறது. இந்த மாதிரி கேள்விகள்ல மேக்சிமம் வந்து இங்கிலீஷ் இருக்கக்கூடிய கொஸ்டினை வந்து நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடையாது, ஹெல்த் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி PHC அப்படிங்கிறது பிரைமரி ஹெல்த் சென்டர் அப்படிங்கிறது சரியாவே புரிஞ்சிருக்கு. அடுத்தது வந்து NRHM அப்படிங்கிறது ரியல் ஹெல்த் மிஷன் கிடையாது, ரூரல் ஹெல்த் மிஷன். சோ அப்படி பார்க்கும்போது கரெக்டா என்ன மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1 and 3 தான் மேட்ச் ஆயிருக்கு. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். அடுத்த கொஸ்டின். இது பாக்குறதுக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா ஒரு செகண்ட் இதை பார்த்து இதோட மேஜரான இதோட கருப்பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே டக்குன்னு அதுக்கான ஆன்சர் போட்டுடலாம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, இஃப் வி எலிமினேட் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், இந்த 2வது லைன்ல இஃப் வி எலிமினேட் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் உமன் வில் டெலிவர் ஆல் த பொட்டன்ஷியல் நாலேஜ் டு டெவலப் த ஃபேமிலி, த நேஷன் அண்ட் த வேர்ல்ட். இந்த ஒரு லைனை பிடிச்சிருந்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஷன் பிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கலாம். சோ இதோட ஆன்சர் வந்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனை ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். சோ ஆப்ஷன் பி. சோ அடுத்த கொஸ்டின் போலாம்ப்பா. இந்த கொஸ்டின் தாராளமா எலிமினேட் பண்ணி ஆன்சர் போட்டிருக்கலாங்க. இதுல வந்து என்னன்னா 2வது ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 1, 2, 3, 4 கம்பேர் பண்ணும்போது இந்த ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன் அப்படிங்கிறது புஷ்புல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப இந்த BC அப்படிங்கறது 2த்த வந்து என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா தாராளமா எலிமினேட் பண்ணிருக்கலாம். எலிமினேட் பண்ணா பேலன்ஸ் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 and 4ம் 3 and 4 தான். அப்ப ஆக மொத்தம் 4 அப்படிங்கிறது கரெக்ட்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ 1 கரெக்டா இல்லையா அதை மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப ரூரல் டு ரூரல் மைக்ரேஷன்ங்கிறது ரிவர்ஸ் புஷ் பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப தப்பு, அது வந்து ஒரு இன்கரெக்ட் பேர். சோ அப்ப ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 1 and 4 மட்டும்தான் இன்கரெக்ட்லி பேர். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான பதில். அடுத்த கேள்வி போலாம். இது ஒரு நல்ல கொஸ்டின். கலைஞர் மகளிர் உரிமை தொகை பத்தி கேட்டிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் ரூரல் உமன், இது வெறும்னே வந்து கிராமப்புற மகளிருக்கு மட்டும்தானா அப்படின்னா அப்படி கிடையாது. அப்போ 3வது ஆப்ஷன் அப்படிங்கறது இங்க எலிமினேட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது வராது. அடுத்தது சோசியல் ஸ்டேட்டஸ், இது வந்து புவர் சோசியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பெண்களின் ஏழ்மையான சமூக நிலையை மாற்றுவதற்கு. வெறும்னே இது பாவர்ட்டி எலிவேஷன் ப்ரோக்ராமும் கிடையாது. அப்ப 2, 3 வராதுன்னு தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் 1, 4 அப்படிங்கிறது. இன்னொன்னு மகளிர் உரிமை தொகையோட முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா பெண்கள் எண்ணற்ற மணி நேரம் அமைதியான உழைப்பை வந்து அங்கீகாரம் செய்தல். அதுதான் வந்து இந்த அதுதான் மகளிர் உரிமை தொகையோட முக்கியமான நோக்கம். அதன் பிரகாரம் பார்த்தாலே ஆப்ஷன் டி 1 and 4 தான் வந்து சரியான பதிலாக இருக்கு. அடுத்த கேள்வி போலாம். இது எல்லாருமே யோசிப்பாங்க. ஆனா இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ். இப்ப யூனியன் பட்ஜெட்ல வந்து 2025ல வந்து கொண்டு வந்த ஒரு இதை 2030 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இந்த கேள்வியே கேட்டிருக்காங்க. டாக்ஸ் இன்சென்டிவ் ஃபார் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஃபார் பீரியட் ஆஃப் 3 years have been introduced அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்ப இது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பினான்ஸ் ஆக்ட் 2014 அறிமுகப்படுத்திருக்காங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க 2030 வரைக்கும். அதுதான் இந்த கேள்விக்கான முக்கியமான நோக்கம். சரி, அடுத்த கேள்வி போலாம். MSME அதாவது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நிறுவனங்களின் பற்றி பின்வரும் கூற்றுகள்ல எது சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல உதயம் பதிவுகள்ல தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கிறது மிக சரியான ஒரு கூற்று. இத அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். மாநிலத்தின் 30%
தொழில் முனைவோர்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாலிசி நோட்ல வந்து 26% அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பட் வந்து நியரஸ்ட் டு அப்படிங்கிற பார்க்கும்போது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா தெரியுது. அதே மாதிரி தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எடுக்கும்போது கோயம்புத்தூர் 2024 இது பிரகாரம் வந்து சென்னை தான் முதலிடத்துல இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுல வந்து 1 and 2 அப்படிங்கிறது ரொம்ப நியரஸ்ட் ஆன்சரா இருக்கு. சரி, அப்ப நம்ம சி அப்படிங்கிற பதிலுக்கு போகலாம். பொது சுகாதாரத்தை மேம்படுத்தல் மற்றும் தூய்மை கலாச்சாரத்தை வளர்ப்பது, அதுதான் வந்து ஸ்வச் பாரத் மிஷனோட முக்கியமான நோக்கம். ஸோ ஆன்சர் சி. இது வந்து கிளாஸ்லயே நம்ம பல தடவை டிஸ்கஸ் பண்ண ஒரு கேள்வி. நித்தி ஆயோகோட SDG கோல்ஸ் வந்து 2023-24 வந்து உத்தரகாண்ட் கேரளா ரெண்டு பேருமே வந்து 79 ஸ்கோர் எடுத்து முதல் இடத்துல இருப்பாங்க. தமிழ்நாடு 78 ஸ்கோர் எடுத்து 3வது இடத்துல இருப்பாங்க. அதுக்கு அடுத்த நிலை வந்து கோவாது. சோ உத்தரகாண்ட் கேரளாவை ஃபர்ஸ்ட் இது பண்ணாலே உத்தரகாண்ட் கேரளா, அதுக்கப்புறமா வந்து தமிழ்நாடு, அதுக்கப்புறம் கோவா. சோ இது பிரகாரம் ஆன்சர் சி, ஆப்ஷன் சி. இந்த கேள்வி இப்ப ரீசெண்டா வந்து நம்மை காக்கும் 48 இதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா முதல்ல வந்து 81 அங்கீகரிக்கப்பட்ட ஒரு 81 ஆத்தரைஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 lakh rupees கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2023 இருந்து என்ன பண்ணாங்கன்னா அது 2 lakhs rupees வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பி, 2 lakhs rupees. ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி, இது வந்து செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் 2022 எந்த வருடம் முதல் அதன் சொந்த புதிய பிரத்யேக வளாகம் வந்து பெரும்பாக்கம்? அடுத்த கேள்விப்பா. இதுல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும் போதே வந்து பார்த்திருப்போம் SDG 6 அப்படிங்கிறது அப்ப தண்ணியை குறிக்குது. அப்ப என்ன பண்ணலாம்னா கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன், அதை மேட்ச் பண்ணாலே A and D கிட்ட வந்துரும். அதே மாதிரி லாஸ்ட் கோல், அதே மாதிரி லைஃப் பிலோ வாட்டருக்கு அப்புறம் தான் லைஃப் ஆன் லேண்ட் அப்படின்னு பார்த்தா 14, 15. அப்ப 14 வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலோ வாட்டர், 15 வந்து லைஃப் ஆன் லேண்ட். இதை ஒரு வாட்டி கண்டுபிடிச்சிருந்தாலே இந்த ஆப்ஷன் அழகா போட்டிருக்கலாம். சோ அப்ப பார்க்கும்போது SDG 6 அப்படிங்கிறது கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன், 11 அப்படிங்கிறது வந்து சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்தது 14ங்கிறது வந்து லைஃப் பிலோ வாட்டர், 15ங்கிறது லைஃப் ஆன் லேண்ட். ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பார்க்கலாம். இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கூற்றாகட்டும் இல்ல காரணமாகட்டும், ரெண்டுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட். உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கார்னர் ஸ்டோன் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், முழுக்க ஒரு ட்ரூவான ஒரு ஸ்டேட்மெண்ட். உமன் ஹாஸ்டல்ஸ், கிரீச்சர்ஸ், உமன் ஸ்பெசிபிக் ஸ்கில்லிங் ப்ரோக்ராம்ஸ் எய்ம் டு என்ஹான்ஸ் உமன் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அசர்ஷன் கூற்று அப்படிங்கிறது மிக சரியாக இருக்கு. அதுக்கப்புறம் காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரிமூவிங் பேரியர்ஸ் டு உமன் பார்ட்டிசிபேஷன் இன் த எக்கனாமி, த கவர்மெண்ட் ஃபோஸ்டரிங் மோர் இன்க்ளூசிவ் அண்ட் டைனமிக் ஒர்க் ஃபோர்ஸ், அதாவது பொருளாதாரத்தில் பெண்கள் பங்கேற்பதற்கான தடைகளை நீக்கி அரசாங்கம் மிகவும் உள்ளடக்கிய மற்றும் துடிப்பான தொழிலாளர்களை வளர்த்து வருகிறது அப்படிங்கிறது ரொம்ப சரியாக இருக்கு. கூற்று காரணம் ரெண்டுமே சரி. காரணம் அப்படிங்கிறது கூற்றுக்கு சரியான விளக்கமும் கூட. ஆப்ஷன் சி. இதோட யூனிட் 5 டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் பார்க்கலாம். நேற்று நடந்த குரூப் 2 2A எக்ஸாம், அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ல யூனிட் 6ல இருந்து தமிழ்நாடு பண்பாடு மற்றும் வரலாறு, அதுல இருந்து எப்பயுமே நார்மலா 15 to 20 கொஸ்டின்ஸ் வரும். நேற்று நடந்த எக்ஸாம்லயும் 18 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன ஆன்சர் அப்படிங்கறத, அதை ஃபுல்லா அந்த ஆன்சருக்கு என்ன அப்படிங்கறது ஃபுல்லா பார்த்துருவோம். கேள்வி 1, மேட்ச் த ஃபாலோயிங் புக்ஸ் அண்ட் த ஆத்தர்ஸ் நேம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா திருக்குறள் பத்தி இந்த வாட்டி யூனிட் 6ல ஒரு 4 முதல் 5 கேள்வியே இருந்தது. அது இல்லாத பொதுத்தமிழ்லையுமே ஒரு 4 கேள்வி நல்லா டெப்தாவே கேட்டிருந்தாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா திருக்குறள் உரைவளம் அப்படிங்கிறது தண்டபாணி தேசிகர் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாரு. ஸோ திருக்குறள் நுண்பொருள் மாலை அப்படிங்கிறது கவிராயர் வந்திருப்பாரு. காரிரத்ன கவிராயர் அப்படிங்கிறது அவருடைய முழு பேரு. ஸோ கவிராயர் அப்படிங்கிறது திருக்குறள் நுண்பொருள் மாலை, திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு அப்படிங்கிறது கீவா ஜெகநாதன். பொது தமிழ்ல கீவாஜா உன்னுடைய சிலபஸ் வந்து கீவாஜா கடைசி பேரா இருப்பாரு. ஸோ கீவாஜா பத்தி ஃபுல்லா அவருடைய டேட்டாவே ஒரு பேஜுக்கு தான் வரும். அதை நீங்க ஃபுல்லா பாத்துருந்தீங்க அப்படின்னா இந்த திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு இந்த ஒரு ஆப்ஷனை வச்சே நீங்க இந்த கொஸ்டினை ஈஸியா மார்க் பண்ணிருக்கலாம். ஸோ கீவாஜா வந்து திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு, பாலும் வள்ளுவம் வந்து குழந்தை சாமி அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ 4, 3, 2, 1 என்பதே சரி. ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி. ஸோ இதுவும் பொறுத்துக்க வடிவில் இருக்குது. ரிப்போர்ட் ஆஃப் ரைட் வாரி சிஸ்டம். ரைட் வாரி அப்படிங்கிறது தாமஸ் மன்ரோ, ஹிஸ்டரி நல்லா படிச்சவங்க நல்லா தெரிஞ்சிருக்கும். தாமஸ் மன்ரோ அண்ட் பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறது அந்த ரைட் வாரி சிஸ்டம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். அந்த நிலவரி நிலம் சம்மந்தப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் பஞ்சமர் பள்ளிகளை முதலாக உருவாக்கியவர் ஆதிதிராவிடர் ஸ்கூல்ல எல்லாம் அயோத்திதாசர் தான் அதுல பெரிய பங்காற்றிருப்பாரு. அயோத்திதாசர் அண்ட் சிங்காரவேலர் 2 பேருமே. ஆணாதிக்க பேரினவாதத்தை எதிர்த்த தலைவர் யாரு அப்படிங்கிறது, ஆணாதிக்கத்தை எதிர்த்தாவே பெண்களுக்காக குரல் கொடுத்து பெண்களுக்காக மாறுபாடு வரணும் அப்படின்னு சொல்லி
புரட்சி செய்தவர் யாரு அப்படின்னா நம்ம தந்தை பெரியார் மட்டும்தாங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா நீதி கோட்பாடு ஜான் ரால்ஸ் அப்படிங்கிறவரு. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க ரைட் பாரி வந்து தாமஸ் மன்றோ, இதுல அதுக்கப்புறம் பஞ்சமர் பள்ளிகள் அயோத்திதாசர் மற்றும் சிங்காரவேலர். ஸோ 2143 என்பதே சரி. ஸோ ஆப்ஷன் சி வரும். ஸோ அடுத்த கொஸ்டின் இதை பாருங்க, குறிஞ்சியில வந்து கிளி மயில் போன்ற, குறிஞ்சினாவே மலை சார்ந்த இடங்கள் தான், அங்க வந்து கிளி இருக்கும் மயில் இருக்கும். ஸோ அங்க அது கரெக்டு. ஸோ அடுத்தது முல்லை நிலத்துல காட்டுக்கோழி முல்லை நிலத்துல இருக்கும் அப்படிங்கிறது சரி. மருத நிலத்துல வானம்பாடி கோயில் இருக்கும். அடுத்தது நெய்தல்ல ஆந்தை இருக்கும். பாலையில புறா இருக்கும். 5மே சரியா இருக்கு. 1 2 3 4 5 ஆப்ஷன் ஏ என்பது சரி. இதை பாருங்க, இருப்பு முகம் செறித்த ஏந்தலில் மறுப்பின் இப்பாடல் பயின்று வந்துள்ள அணி என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இருப்பு முகம் செலுத்த ஏந்தலில் மறுப்பின் அப்படிங்கிறது ஒரு புறநானூற்று பாடலுங்க. இது என்ன அப்படின்னா, அணி எதுக்கு இதுல இந்த யூனிட்ல கேட்டாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தேகமா இருந்திருக்கும். இருந்தாலும் அது பொதுத்தமிழ்லயே கேட்டிருக்கலாம். பொதுத்தமிழ்லயே கேட்டிருந்தாலும் அணி இந்த வாட்டி நம்மளுக்கு சிலபஸ்லயே கிடையாது. யூனிட் 6ல கேட்டிருந்தாலும் கொஞ்சம் புதுசா எழுதுறவங்களுக்கு கொஞ்சம் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப புதுசா இருந்திருக்கும். என்ன அப்படின்னா, இது ஆப்ஷன் பி உருவக அணி தாங்க வரும். ஒரு எந்த ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம் ஒரு பொருளையும் இன்னொரு பொருளுக்கோட உருவகப்படுத்தி சொல்றோமோ அதுதான் உருவக அணி அப்படின்னு சொல்லுவோம். இருப்பு முகம் செறித்த ஏந்தலில் மறுப்பின் அப்படின்னா, இதுல மறுப்பு அப்படிங்கிறது யானையினுடைய தந்தத்தை சொல்லுவோம். ஏந்தலில் அப்படிங்கிறது அந்த அழகு அப்படின்னு சொல்லுவோம். இருப்பு முகம் அப்படின்னா அந்த இரும்பு போன்ற ஒரு முகம் அப்படிங்கறதுதான் இருப்பு முகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த யானையினுடைய தந்தம் வந்து இரும்பு போல அழகான ஒரு கூர்மையோடைய பாக்குறதுக்கே ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்றதுதான் இருப்பு முகம் செறித்த ஏந்தலில் மறுப்பின் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனுடைய பொருள் வந்து உருவக அணி என்பதே சரி. ஆப்ஷன் பி. திருக்குறளில் யாருடைய கடமைகள் மறைமுகமாக கற்பிக்கப்படுகின்றன அப்படின்னா, இதுல நிறைய பேர் குடிமக்கள் போட்டிருப்பீங்க, நிறைய பேர் அரசன் போட்டிருப்பீங்க. ஸோ முக்கியமான கடமைகள், ஒரு மன்னன் ஒரு அரசனுக்கு இருக்கிற கடமைகள் என்ன அப்படிங்கிறத முழுசா சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு அரசனுக்கு இருக்கிற முக்கியமான கடமைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு நல்ல தலைவனா இருக்கிறவன் என்ன பண்ணணும், ஒரு அரசன் நாட்டை காக்க வேண்டிய அரசனா இருக்கிறவன் என்ன பண்ணணும், ஒரு குடும்பத் தலைவன் எப்படி இருக்கணும், குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவனுக்குரிய பண்புகள் என்ன, தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய குரல் அதிகமா சொன்னவர் திருவள்ளுவர் தான். ஸோ ஆப்ஷன் டி அரசன் என்பதே சரி. அடுத்துக்கு, எல்லா பொருளும் இதன் பால் உள்ள, இதன் பால் இல்லாத எப்பொருளும் இல்லை. இது வந்து கூற்று. அதுக்கான காரணம் பாருங்க, திருவள்ளுவரின் கருத்துக்களில் பல அவர் காலத்தில் நிலவிய கொள்கைகளோடு ஒப்பிடும்போது புதுமையானவை புரட்சிகரமானவை அப்படின்னு இருக்கு. எல்லா பொருளும் இதன் பால் உள்ள அப்படின்னா எல்லாமே இது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கணும். அது ஓகே. ஒரு குரல்ல சொல்லியிருப்பாப்ல, எல்லா இதன் பால் இல்லாத உள்ள அப்படின்னா எல்லாமே இதுலயே ஒரு பொருளாவே இருக்கணும், எல்லாமே பொருள் குறித்ததா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய காரணம் வந்து கருத்துக்களில் அவர் காலத்தில் நிறுவிய கொள்கைகளோடு ஒப்பிடும்போது அப்படிங்கும் பொழுது அவருடைய தனிப்பட்ட விஷயமா இது சொல்லியிருக்கிறதுனால கூற்றுக்கும் காரணத்துக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு. ஸோ கூற்று சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல என்பதே சரி. ஸோ பின்வரும் கூற்றுகளில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதா கொஸ்டின்ங்க. இது வந்து கோபால நாயக்கர் வந்து திண்டுக்கல்லா அப்படின்னு கேட்டா, கோபால நாயக்கர் ஆண்ட பகுதி திண்டுக்கல் தான். ஸோ துண்டாஜி வாக் அப்படிங்கிறது மதுரை கிடையாது. மருதுபாண்டியனுக்கும் எட்டயபுரத்துக்கும் சம்மந்தமே இல்லை. மருதுபாண்டியன் அந்த அவங்க 2 பேரும் சிவகங்கை அப்படின்னு கொடுத்திருந்தா சரியா வந்திருக்கும். ஸோ பூலித்தேவர் அப்படிங்கிறது நெற்கட்டும் செவல் என்பது சரி. ஸோ 1 4 சரி, 2 3 தவறாக கொடுக்கப்பட்டது. ஆப்ஷன் பி என்பதே சரி. இதுல பொறுத்துக்க, அதாவது நூல் கொடுத்துட்டு பாடல்கள் எல்லாம் கொடுத்துட்டு அதனுடைய ஆசிரியர்கள் கேட்டிருக்காங்க. பாரதியார் வந்து கண்ணன் பாட்டு, கோயில் பாட்டு இதெல்லாம் பாரதியாருடைய இது. ஆப்ஷன் 3. ஸோ கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இது ஆசிய ஜோதி என்பது அவருடைய பொதுவான நூல். ஸோ பாரதிதாசன் பாண்டியன் பரிசு, ராமலிங்கம் பிள்ளை நாமக்கல் கவிஞர் வந்து தமிழன் இதயம் என்பது. 3 4 1 2 ஆப்ஷன் 3 4 1 2 ஆப்ஷன் சி என்பதே சரி. சரியான கூற்றினை கண்டறிக. இதுல பாருங்க, திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்சிதர் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலா நம்ம புக்ல வந்து திருக்குறளை வடமொழியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்சிதர் அப்படிங்கிறது தான் போர்ஷனு. அது ஸ்டேட்மெண்டாவே இருக்கும். ஸோ இந்தினாவிலும் அது வடமொழி தான். இந்தியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்சிதர் என்பது சரி. ஜெர்மனியில் மொழிபெயர்த்தவர் ஏரியல் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலா ஜெர்மனியில மொழிபெயர்த்தவர் வந்து ஏரியல் கிடையாது, கிரவுல் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருப்பாரு.
மூணாவது அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது அப்படின்னு இருக்கு. இது 100% இது உண்மை. ஏன்னா இது சரி. ஏன்னா அகர முதல் எழுத்தெல்லாம் அப்படிங்கிற ஒரு குறள்ல தொடங்கி 1330வது குறளினுடைய கடைசி எழுத்து இந்த நகரத்துலதான் முடியும். அதனால அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் என்பது சரி. நட்பியல் அதிகாரத்துல 13 அதிகாரம் உண்டு அப்படின்றது, ஆனா அது தவறு. இதுல சரியானது என்ன அப்படின்னா 1, 3 மட்டும் சரி, 2, 4 தவறு. இதுல சரியான கூற்று என்ன கேட்டிருக்காங்க? ஆப்ஷன் பி 1, 3 மட்டும். மேல சங்ககால தமிழ் சமூகத்தில் தோற்றோன் மாதோ போர்க்களத்தானே என வீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடிய பெண்பால் புலவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தோற்றோன் மாதோ போர்க்களத்தானே அப்படிங்கிறது புறநானூற்றுல ஒரு பாடல். காவல் பெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்பால் புலவர் இயற்றிய ஒரு நூல் இது. ஆப்ஷன் பி என்பது சரி. ஓகே. உன்னதமான தூய்மையான மனித சிந்தனையின் தொகுதியே திருக்குறள் எனும் ஏரியலின் கருத்தை அடியொற்றி திருக்குறளை தமிழர் வேதம் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு இருக்கு. புக்ல இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு இதுல வந்து காந்தியடிகள் அப்படிங்கிறது தான் பல பேரோட ஆன்சரா இருக்கும். ஸோ ஜியு போப்பா காந்தியடிகளா அப்படின்னு சொல்லி நிறைய இந்த ஒரிஜினல் கீ வந்த பிறகு நம்மளுக்கு தெரியும். ஆனா காந்தியடிகள் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் தமிழர் வேதம் அப்படின்னு சொல்லி திருக்குறளை புகழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் புக்லயே இருக்கு. காந்தியடிகள் தான் போட்டிருப்பீங்க. ஸோ காந்தியடிகள் தான் ஆன்சரும் கூட. ஜியு போப்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஆனா அது ஒரிஜினல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ காந்தியடிகள். ஜியு போப் அப்படிங்கிறது ஒரிஜினல் கீ வந்த பிறகு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிம்பிள் ஆஃப் ஊயிங் அப்படிங்கிறது லீஃப் ஆஃப் த அசோகா ட்ரீ. அதுக்கப்புறம் சிம்பிள் ஆஃப் லவ் அப்படிங்கிறது ஒயிட் லில்லி, அதாவது அந்த வெள்ளை பூ. த க்ரோ குட் ஹார்பிங்கர் அப்படிங்கிறத. காகம் வந்து ஒரு நல்ல முன்னறிவிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு. காகம் வந்து ஒரு நல்ல முன்னறிவிப்பானா அப்படின்னு கேட்டா குறுந்தொகையில காகத்தை பத்தி அது குறிப்பிட்டிருக்கு. ஏன்னா காகம் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்மளுக்கு ஏதாவது இந்த ஒரு சகுனமா இருக்கும், ஒரு முன்னறிவிப்பு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி குறுந்தொகையில சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு பிறகு பண்டில் விளையாட்டு அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு இருக்கு. பண்டில் விளையாட்டு அப்படிங்கிறது நற்றிணையில அதை பத்தி வந்திருக்கும். அந்த பண்டில் அப்படிங்கிறது. ஸோ பாண்டில் அப்படின்னு ஒரு இசைக்கருவி இருக்கும். பண்டில் விளையாட்டு பத்தியும் அதுலயே இருக்கும். ஸோ இதெல்லாம் நற்றிணையில வரப்பட்டுள்ளது. 2412 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி என்பது சரி. ஆதரவு தேடுதலின் சின்னம் என்பதுதான் அசோக மரத்தின் இலை. அசோக மரத்தின் இலை வந்து ஆதரவு தேடுதலின் சின்னம். அன்பின் சின்னம் என்பது வெள்ளை அல்லி மலர். காகம் ஒரு நல்ல முன்னறிவிப்பான் குறுந்தொகை. பண்டில் விளையாட்டு என்பது நற்றிணையில வரக்கூடியது. அடுத்து தமிழ்ச்சங்க புலவனார் தமிழ் அப்படிங்கிறது கம்பர் அப்படின்ற வந்திருக்கு. அகம்பொதியில் திருமுனிவன் தமிழ்ச்சங்கம் என்பது திருஞான சம்பந்தர். கூடலினாய்ந்த ஒண்டீன் தமிழ் அப்படிங்கிறது மாணிக்க வாசகர். மதுரை தொகையாக்கினான் அப்படிங்கிறது சேக்கிலார். மதுரை தொகையாக்கினான் அப்படிங்கிற இந்த ஒரு வாரத்தை நமக்கு தெரிஞ்சதுதான் ஈஸியா போட்டுருக்கலாம். ஸோ மதுரை தொகையாக்கினான் அப்படிங்கிறது சேக்கிலார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க முன்னாடி. ஸோ மதுரை தொகையாக்கினான் அப்படிங்கிறது சேக்கிலார். 1342 ஆப்ஷன் டி சி என்பது சரி. சோழ அரசி வானமாதேவி சதி மேற்கொண்டார் என்பதை வெளிப்படுத்தும் பட்டயம் என்ன அப்படின்னாவே சோழர்கள்னாவே அது திருவாலங்காட்டு பட்டயம் தான். திருவாலங்காட்டு செப்பேடு திருவாலங்காட்டு பட்டயம். சோழ அரசி வானமாதேவி சதி மேற்கொண்டார் என்பதை வெளிப்படுத்தும் பட்டயம் திருவாலங்காட்டு பட்டயம். ஆப்ஷன் பி என்பது சரி. அடுத்தது மதராஸ் மாகாணத்தில் ஒத்துழையாமை இயக்க எதிர்ப்பு சங்கத்தை தொடங்கிய கட்சி என்று முழுமையாக எல்லாருக்கும் தெரியக்கூடியது நீதி கட்சி. ஸோ மதராஸ் மாகாணத்தில் ஒத்துழையாமை இயக்க எதிர்ப்பு சங்கத்தை தொடங்கிய கட்சியாக அடையாளம் காணப்படும் கட்சி எதுன்னா ஆப்ஷன் பி நீதி கட்சி என்பதே சரி. பெரியார் மூலியமா தான் ஸ்டார்ட் பண்ணுது. சரிங்களா? உடையவர்கள் என்போர் எதை உடையவர் என்று வள்ளுவர் கூறுகிறார். ஊக்கமுடையவரே உடையவர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆக்கம் அதனை செல்லும் ஊக்கம். ஸோ அது அந்த குரல்ல உடையவர்கள் என்போர் எதை உடையவர்கள் என்று வள்ளுவர் கூறுகிறார் என்றால் ஊக்கமுடையவரே உடையார் என்று குறிப்பிட்டிருப்பார். சரிங்களா? ஆப்ஷன் ஏ என்பது சரி. கடைசி கேள்வி. இதுல பாருங்க சரியான இணைப்பு தேர்ந்தெடுக்கவும். இதுல பாருங்க சங்ககால காசுகள் கிடைத்த இடங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த ஊர் பேர் தெரிஞ்சிருந்தாலே இது எல்லாமே வந்து தொல்பொருள் இடங்கள் தான். ஆனா இருந்தாலும் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளக்கூடிய இடமாகவே இருந்தாலும் அது குறிப்பிட்டிருக்கிற மாவட்டங்கள்ல எல்லாம் மாறி இருக்கு. இதுல பாருங்க தர்மபுரி வந்து தொப்பூர் என்பது சரி. சேலம் கன்னியன்குட்டை என்பதும் சரி. ஆனா இந்த முக்கொம்புங்கிறது திருச்சி மாவட்டத்துல வந்துடும். வெம்பாவூர் அப்படிங்கிறது பெரம்பலூர் மாவட்டத்துல வரும். ஆனா இந்த சைடு இருக்கக்கூடிய 4 ஊர்களுமே அகழ்வாராய்ச்சி நடக்கக்கூடிய இடங்கள் தான்.
அதனுடைய மாவட்டங்கள் மாறி இருக்கு. இதுல வந்து சங்ககால காசுகள் கிடைத்த இடம் என்ன அப்படின்னா தொப்பூர்ல, தருமபுரி மாவட்டம் தொப்பூர், சேலம் மாவட்டம் கன்னியன்கோட்டை, இது 2 ஒண்ணுதான். பிறகு இது தவறானது என்ன அப்படின்னா ஈரோடு திருச்சிங்கிற தவறு. 1, 2 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ என்பது சரி. நம்ம குரூப் 2 பாலிட்டி क्वेश्चंस டிஸ்கஸ் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதுவும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பத்தி கேட்டிருக்காங்க. இதுல முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா ப்ரொடெக்ட் சாவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. சோ முதல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது சரியான பதில். அடுத்தது வந்து என்ன கேட்டிருக்காங்க, ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் நேச்சுரல் என்விரான்மெண்ட், அதுவும் சரி. அடுத்தது மூணாவது ப்ரிசர்வ் ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் காம்போசிட் கல்ச்சர். அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியா இருக்கு. நாலாவது ஸ்டேட்மெண்ட்ல என்னன்னா பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பவுமே அது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தான் சொல்லி வரும். சோ அப்ப நாலாவது எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து சி 1, 2, 3 இது 3 தான் சரியான பதில். சோ அடுத்த क्वेश्चन போலாம். சோ செகண்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. இதுல என்னன்னா ஜுடிஷியல் ஆக்டிவிசம் 1947. சோ ஆன்சர் 3. இல்லனா கூட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் ஆக்ட் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க, 1976. அதுக்கப்புறமா தான் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் 1985ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ இத மேட்ச் பண்ணாலே ஆன்சர் கரெக்டா வந்துரும். ஆன்சர் பி 3, 4, 2, 1. ஓகேவா? சோ இன்னொரு மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் பார்த்திருக்கலாம். எத்திக்கல் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது வந்து 2007லயும், ரீஸ்டேட்மெண்ட் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் ஜுடிஷியல் லைஃப் அப்படிங்கிறது வந்து 1997லயும் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். ஓகே, இதுல இந்த இன்கரெக்ட்லி பேட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இன்கரெக்ட்லி பேடுங்கப்ப நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது 1993ல தான் கொண்டு வந்தாங்க. சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து 2005. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனும் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனும் மட்டும் மாறி இருக்கு. சோ அவங்க 1964. சோ அப்ப இது ரெண்டுமே தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் அப்படிங்கிறது இன்கரெக்ட். ஆப்ஷன் சி. So next question. So இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. இதுல ஆர்டிகல் 280 அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பதில், ஃபினான்ஸ் கமிஷன். இன்னொன்னு அடுத்தது ஆர்டிகல் 262 எப்படி படிச்சு வச்சிருப்போம், 2 ஸ்டேட்டுக்கு நடுவுல 6 வந்து பிரச்சனை அப்படின்னு படிச்சு வச்சிருப்போம். அது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்கலாம். என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா சிக்கு 2 வரும். சோ இதை மேட்ச் பண்ணாலே ஆப்ஷன் பி 4, 1, 2, 3. அதுவும் 279A அப்படிங்கிறது ஜிஎஸ்டி. சோ இந்த ஆப்ஷன்ல கரெக்டான விதை எதுனா பி ஆப்ஷன். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. No man shall be taken or imprisoned, disguised or outlawed or exiled or in any way destroyed save by the law of land. இது எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாசாசனம், மேக்னா கார்ட்டா 1215ல வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த கிளாஸ்ல தான் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். சரிப்பா, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். இந்த क्वेश्चन வந்து ஒரு நியூ கைண்ட் ஆஃப் क्वेश्चन. என்ன கேட்டிருக்காங்கன்னா இதுல என்ன ட்ரூ ஸ்டேட்மெண்ட், அதுவும் தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994 பிரகாரம் எது வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்து சாப்டர் பகுதி 2ம் பகுதி 12ம் வந்து சரியான பதில். பகுதி 7 அப்படிங்கிறது வந்து டாக்ஸேஷன் அண்ட் பினான்ஸ் கிடையாது. சரிங்க, அடுத்த கேள்வி. ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து ஓரளவுக்கு சரியாததாக தான் நமக்கு தெரியப்படும். ஆனாலும் இதுல பி ஆப்ஷன் மட்டும் பாருங்க, பிரசிடென்ட் cannot hold office beyond his term அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பியாண்ட் த டேர்ம், அதாவது அடுத்து இருக்கக்கூடிய சக்சஸர் வர வரைக்குமே பிரசிடென்ட் அப்படிங்கிறவர் கண்டிப்பா என்ன பண்ணலாம்னா அவருடைய ஆபீஸ்ல இருக்கலாம். சோ அப்ப ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்டா வருது. சோ பி இஸ் த ஆன்சர். சோ நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு கேசஸ் தான். இதுல எது வந்து தவறுதலாக, அதாவது நாட் கரெக்ட்லி மேட்ச்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பொம்மை கேஸ் அப்படிங்கிறது 1994 பிரசிடென்ட் ரூல், ஜனாதிபதி அவர்களின் ஆட்சி கீழே வரும் அந்த டைம்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது உன்னிகிருஷ்ணன் கேஸ் ரைட் டு எஜுகேஷனுங்கிறதும் கரெக்ட். அடுத்தது என் நாகராஜன் கேஸ் ரிசர்வேஷனுக்காக கொண்டு வந்தது, அதுவுமே கரெக்ட். பிரகாஷ் சிங் கேஸ் 2006 ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் கிடையாது, போலீஸ் ரிஃபார்ம்ஸ்க்காக கொண்டு வரப்பட்டது. அவ்வளவுதான். சோ ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி. இன்கார்பரேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் டு த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் டன் பை 42nd அமெண்ட்மெண்ட் 1976. இது தெரியாம யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இது ஒரு பவுன்சர், இது ஒரு சூப்பரான क्वेश्चन. அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்தது உமன்ஸ் ரிசர்வேஷன் பில். இந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் பில்ல வந்து 33% கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சோ அப்ப ஆப்ஷன் 1 அப்படிங்கிறது கண்டிப்பா வரணும். அடுத்தது இட் வில் நாட் அப்ளை டு சீட்ஸ் ரிசர்வ்டு ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. எஸ்சி எஸ்டிக்கும் கண்டிப்பாக வந்து என்னன்னா சீட்ஸ் அப்படிங்கிறது ரிசர்வ். சோ இந்த இடத்துல செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தவறு. இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிட்டாலே ஆப்ஷன் ஏவும் வராது, ஆப்ஷன் சியும் வராது. சரி, ஓகே. அடுத்தது ரிசர்வேஷன் டு பி ப்ரொவைட் ஃபார் 25 years. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம்னா 25 வருஷமா
அப்படின்னா 25 வருஷம் கிடையாது, 15 வருடங்கள். ஓகேங்களா? அப்ப ரிசர்வேஷன் டு பி ப்ரொவைட் ஃபார் 15 இயர்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தா அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்ட். எப்பவுமே டிஎன்பிசி அந்த நம்பர்ஸ்ல மட்டுமே வந்து சில மாற்றங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் அலர்ட்டா பார்க்கணும். ஸோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து 4th டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 4 and 1 அப்படிங்கிறது கரெக்ட். ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆர்டர். என்ன கரெக்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல எப்பவுமே வந்து ஆர்டர்னு பார்க்கும்போது வைஸ் பிரசிடென்ட் தான் முதல்ல வருவார். அப்ப ஏ ஆப்ஷன் அப்படிங்கறத நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். BCD அப்படிங்கிறது இருக்கு. இந்த இடத்துல ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அப்படிங்கிறது ரெண்டாவது வந்துருவாரு, அதுவுமே நமக்கு தெரியும். ஆனா இந்த இடத்துல சீஃப் மினிஸ்டர் வருவாரா, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வருவாங்களா அப்படிங்கறத நம்ம வந்து ஆன்சர் கீ விடும் போது பார்க்கலாம். பட் மோர் ஆர் லெஸ் டி ஆப்ஷன் வில் பி வெரி கரெக்ட். அடுத்த கேள்வி கூற்று காரணம் வச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது ஸ்பெசிபிக்கலி மென்ஷன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கான்ஸ்டிடியூஷன்ல எந்த இடத்துலயுமே வந்து ஸ்பெசிபிக்கலி வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது கிடையாது. சோ இந்த இடத்துல இந்த ஸ்பெசிபிக்கலி, ஒன்லி, எவென்ச்சுவலி அந்த மாதிரி ஈவன் ஃபுல்லி இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா ஒரு வாட்டிக்கு நல்லா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தெளிவுபடுத்திக்கணும், உண்மையாலே அது கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா அசர்ஷன் அப்படிங்கிறது வந்து ஃபால்ஸ். அது ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சிட்டாலே போதும், நம்ம ஆன்சரை கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆப்ஷன் சி. தேங்க்யூ. 2A இருக்கக்கூடிய ஹிஸ்டரி கேள்விகளை இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த கேள்வி வருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. எப்பவுமே நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் தான் போடணும். நோ, நாட், எக்ஸ்பெஷலி, எல்ஓல முடிகிற மாதிரி வந்தால் மேக்சிமம் தப்பா இருக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு. இங்க சட்டான ரூலர்ல முதல் ரூலர் இவரு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் ஆட்டோமேட்டிக்கா தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆப்ஷன் என்ன பண்ணலாம், சியும் டியும் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ 2லயும் 3லயும் தான் ஆன்சர் இருக்க போகுது. 2லயும் NOT நாட்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது, அதுவும் தப்பு. அப்ப அதுவும் எலிமினேட் பண்ணிட்டா 3வது மட்டும் தான் கரெக்ட். அப்போ நம்மளுக்கு தெரியக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு கொஸ்டின் எப்படி வே ஆஃப் அப்ரோச் பண்ணணும் மட்டும் தெரிந்தால் போதுமானது. இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. அப்போ நம்மளுக்கு வே ஆஃப் டீச்சிங்ன்ற மாதிரி வே ஆஃப் கொஸ்டின்ஸ் அவ்வளவுதான். அப்போ கில்ஜி பில்டிங்ஸை பத்தி யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்கா, கில்ஜியோட இதுவை பத்தி, கட்டடங்களை பத்தி. இதை பொறுத்த வரைக்கும் ஜான் மார்ஷல் சொல்லல, ஜான் மார்ஷலின் காலம் முடிக்கப்பட்டது. அப்ப இந்த கூற்றை கூறியவர் யார் சார்னு பாத்தீங்கன்னா 3வது ஆப்ஷன்ல ப்ரௌன் கொடுத்திருக்காங்களே, அவரே தான் இந்த கூட்டம் சொன்னது. அப்ப இது ஜான் மார்ஷல் கிடையாதுன்னு 2வது ஆப்ஷன் தப்பு நீ முடிவு பண்ணிட்டு அப்படின்னா ஆப்ஷன் எலிமினேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிஏலயும் சிடியும் 2 இருக்கு, எலிமினேட் பண்ணிடு, ஆட்டோமேட்டிக்கா 3வது ஒன் கரெக்ட். நம்மளுக்கு பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரை அதிக அளவு காணப்படுது அப்படின்னா அதுக்குள்ள கண்டென்ட் இருக்குன்னு அர்த்தம், மேக்சிமம் அது கரெக்டாக இருக்கும். அப்ப 2வது ஜான் மார்ஷல்னு இருக்கு, அந்த வார்த்தை தப்பு, அதுவும் சொன்னது 3வதா சொல்லிருக்கக்கூடிய ப்ரௌன் தான். அப்ப அது கரெக்ட். அப்போ நீ அழகா ஃபர்ஸ்ட் ஒன்னும் 3rd ஒன்னும் மட்டும் கரெக்ட்னு என்ன பண்ணிக்கலாம், முடிவு செஞ்சுக்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க. திகானை இல்ல எது கரெக்ட்? மதங்களுக்காக உருவாக்கப்பட்டது, அனைத்து மதமும் வந்து என்ன பண்ணலாம், வழிபடலாம். அக்பரால் உருவாக்கப்பட்டது மிக முக்கியமான ஒரு விஷயம், வரலாற்றில் இன்னும் பதிவு காணப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அழகா பார்த்தா தெரியுது 3வது ஒன்று கரெக்ட். ஸ்டேட் ரிலிஜன் அப்ப அது தப்பு, பார்த்தாவே தெரியுது. அப்ப அழகா ஆப்ஷன் என்ன பண்ணலாம், எலிமினேஷன் பண்ணிடலாம். நம்பர் ஆஃப் த ஃபாலோவர்ஸ் வந்து மிக அளவுல இருந்தாங்க, கிடையாது, உருவாக்கும் போது கம்மியான அளவுல காணப்பட்டார்கள். அப்போ ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் உருவாக்கப்படுகிறது, அதிக அளவு இல்ல, அழகா ஆப்ஷன் என்ன பண்ணலாம், எலிமினேட் பண்ணிடலாம். மேக்சிமம் நீ ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி தான் போடுற மாதிரி இந்த எக்ஸாம்ல காணப்பட்டது. அப்ப இதை பொறுத்தவரை கரெக்ட், சி ஆப்ஷன். அடுத்த கேள்வி பாருங்க. இருக்கிறதுலே மிக மிக காமெடியான கொஸ்டினா இதுதான்ப்பா. பல்லவால இருக்கக்கூடிய அரசர்களை கொடுத்துட்டு வருஷ பண்ண சொல்லி கேட்டுட்டாங்க போல, தெரியாதனமா என்ன பண்ணல, அவங்க காலத்தையும் கொடுத்துட்டாங்க, அதை எடுக்காம விட்டுட்டாங்க, என்னன்னு தெரியல, பார்த்தாவே தெரியுது. அப்போ 555 90ல முடியுது, அடுத்து 90 ஆரம்பிச்சு 630ல முடியுது, 630ல ஆரம்பிச்சு லைனா இருக்கு. அப்ப இத கொடுக்காம இருந்திருக்கணும், ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கேள்விகளா மன ஆறுதலுக்காக கேட்கப்படுகிறது. அழகா அவனே கொடுத்துட்டான் பீரியட், அப்படியே வருஷம் பண்ணா 1 2 3 4 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வருமா சார்? மேக்சிமம் இது கொடுக்காம இருக்கும். இப்போது என்ன பண்ணிட்டாங்க தெரியாம, பிரிண்டிங் மிஸ்டேக் நான் நினைக்கிறேன், இதை கொடுத்துட்டாங்க. அதனால என்ன ஆச்சு, மாணவர்களுக்கு ரொம்ப எளிய முறையில போயிடுச்சு. அப்ப ஆன்சர் அழகா லைனா அவனே கொடுத்துட்டான், அப்ப அப்படியே போட்டா போதுமானது. அப்போ இங்க பாருங்க, என்னது வந்து கரெக்டா இருக்கு, என்ன இன்ஸ்கிரிப்ஷன் கரெக்டா இருக்கு, 4 கொடுத்துட்டு கேட்கறான். காவேரி பாக்கம் இன்ஸ்கிரிப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் தப்பு, சரியா? அப்போ உங்களுக்கு நல்லா தெரியக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா,
வரகுணனோட இன்ஸ்கிரிப்ஷன் என்னன்னா அவரது பெயர்லே இருக்கு, அவரது பெயர்லே கல்வெட்டுகள் காணப்படும், காவிரி பக்கம்னு கிடையாது. அப்ப அது தப்பு. அப்ப அழகா ஃபர்ஸ்ட் ஒன்னு தப்புன்னு தெரிஞ்சுட்டா மிச்சம் 3 உனக்கு கரெக்ட் தான். அப்ப ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போட்டுடலாம் 1, 2ல. அப்ப ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி மேக்சிமம் போடுற மாதிரி தான் இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்தது. டைம் கன்செப்ஷன் ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் என்ன பண்ணுங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ்ல பார்த்தோம்னா இன்னும் ஈஸியா இருக்கும். மேக்சிமம் நீ ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் யூனிட் 6ல இருக்கக்கூடிய தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க தமிழ்ல படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அதான் என்ன பண்ணிருக்கோம், தமிழ் அழகா படிச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சு விடும். சரிங்களா? இந்த வீடியோல நம்ம என்ன பொறுத்திருக்கோம், ஹிஸ்டரியை பொறுத்திருக்கும். அடுத்த வீடியோல என்ன பண்ணுவோம், வேற சிறப்பான டாபிக்கை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.